விட்றா கண்ணாடி இங்கே நெஞ்ச காமிச்சு மூஞ்ச காமிடா திருப்படா அப்படி அந்த கிளாத் கொடு இது கிளாத்தா கையை நீட்டி பெட் கிளாத் கூட தெரியாதாடா. Prithvi Women's Cinemas, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats the KSR Show 3BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Inno6. உங்களுடைய ஒரிஜினல் லைஃபுக்கு வரேன். பேச்சுலர் லைஃபும் மேரிட் லைஃபும் எப்படி டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே பாருங்க. அதே மாதிரி தான் சார் நீங்க அப்பா சார் ஒரு பெரிய சார் நாங்க லவ் பத்தி லவ் செட் ஆனா சார் 80 வயசுல லவ் பண்ணா தெரிஞ்சுக்கணும் கத்துக்கற ராதிகா மேம் இருக்கணும்னு சொல்றேன். கத்து லவ் பண்றத பத்தி இப்ப என்கிட்ட பேசுறீங்க, அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க. மேடம் ராதிகா மேடம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்சல்ட் ஒன்று இருக்குது, அந்த இன்சல்ட்டுக்காகவும் வீடு கட்டணும். ஹிட்டிங் த ஹார்ட் மாதிரி இருந்தது. ரொம்ப நெகட்டிவான ஒரு காலகட்டத்தில் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு நினைக்கிற ஒரு குடும்பம். இப்போ இருக்கிற சினிமா காலகட்டத்தில் ஒரே வைலன்ஸு, சண்டை காட்சிகள், ஒரே அடி தட்டி இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிம். பிரபு கொஞ்சமா மாடிக்கு போய் பேசலாம். பிகாஸ் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவர் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தேர் த ஃபாதர் ஹேஸ் டு டெல் த சன். தமிழில் டப் பண்ணும்போது என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, தெலுங்குலையும் வந்துருச்சு. நான் போட்டு ஓ போட்டு தா போட்டு அந்த மாதிரிலாம் திட்டிட்டு சொல்லிட்டாரு. அவர் போஸ்ட் சொல்லியான்றாரு. இவர் டைம் வந்து நான் 6 மணிக்கு கால் ஷீட்டு எத்தனை மணிக்கு வந்தாருன்னா உங்களுக்கு கோவம் வரும் சார். சார் நைட் 2 மணிக்கு வர்றாரு சார். இந்த படத்தில் லவ்வே கிடையாதா? இருக்கு சார். அதனால தான் பெரிய பிரச்சனையே வருது சார். போதும் ஏப்பா கொஞ்சம் மூடுப்பா, தப்பா போகுதுப்பா. இன்டர்வியூ வந்து ரொம்ப தப்பா போகுது. ஒரு நியாயம் இருக்கணுங்க. எப்பா வேற ஏதாவது இன்டர்வியூ இருக்காப்பா? பாடா அது இதை கட் பண்ணிட்டுப்பா. Prithvi Women's Innovates, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats the KSR Show 3BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Inno6. Behind Oats வழங்கும் த KSR ஷோ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேஎஸ்ஆர்னு சொன்னால் ஒரு மூஞ்சி கூட என் மூஞ்சி இல்லை, எல்லாம் இல்லை சார். இங்கேருந்து பார்த்தா ஆர்எஸ்கே ஷோ மாதிரி இருக்குது சார். ஆர்எஸ்கே ஆர் சரத்குமாரா அதை சொல்கிறாரு. இங்கேருந்து பார்த்தா ஆர்எஸ்கே தான் தெரியுது. கேஎஸ்ஆர் சார் இங்கேன்னு பார்த்தா இன்னர் வேர்னு தெரியுது. யாருக்கு எந்த பார்வையில் என்ன தெரியுதோ அதை மட்டும் அவங்க. முதல் கேள்வி அது என்னது? எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க. எல்லாம் மனசு படைச்சவங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் இல்ல, ஒயிட் இல்ல. நான் நல்ல மனசு படைச்சவன் அப்படிங்கறத சொல்லாம சொல்றீங்களா? ஆமா சார். இல்ல நீங்கெல்லாம் நல்ல அப்படியே எடுத்துக்கலாம் சார். சார் கலருக்கும் நல்லதனத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பட் இது வாசுதேவன், சாந்தி, பிரபு குடும்பமா ஒரே மாதிரி ஒரு சிங்க் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். வெரி குட். நேச்சுரலி நடந்தது. நாங்க ஆமா நீங்க சொல்லி பிளான் பண்ணிட்டோம் வரல. அப்ப என்ன சிங்க்ல இருக்குது இந்த குடும்பம் பாருங்க. சிங்க் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அவ்வளவு சிங்க்ல இருக்கும். ப்ளஸ் அவ்வளோ ஒரு ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காரு அவர் வாசுதேவன். எங்களெல்லாம் அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஐயோ அப்பா வந்துட்டாரா அந்த மாதிரி தான் ஒரு சின்ன. நானும் தேவயானி மேம்லாம் அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா சார்? இல்லை சார், அன்பால் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. சரி, 3BHK இந்த படத்தை பற்றி பேசுவோம். இல்லை பொதுவாக 3 பேர்கிட்டன்னு அவர் கேட்குறேன். 3BHKன்னா என்ன? வீடு அப்படி சொல்றீங்களா நீங்க? 3 பேருக்கு 3 பெட்ரூமா? உங்க 2 பேருக்கு ஒரு பெட்ரூம் தானே இருக்கணும். அப்ப அந்த லாஜிக் படி உங்களுக்கு அவர் ஹாலோ கிச்சனை தான் வச்சிருக்காரு. இல்லை இந்த வீடுன்னு ஒன்று நினைக்கும் போதே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம சம்பாரிச்சா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின வீடு அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் உங்கள் வீடு கட்டினதுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேக் சைடில் போய் அங்கே ஒரு இடத்துல ஃபினிஷ் அந்த இடத்துல உட்காந்து தான் நாட்டாமை ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தோம் அங்கே. அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தார். அப்போ இருந்து தெரியும். ஆனால் ஒரு கனவு மாளிகை, அது கனவு மாளிகை தான் சார். கண்டிப்பாக அது முத நான் வந்து வாங்கின சொத்து அதுதான், நான் கட்டின வீடு அதுதான். அது வந்து லேண்டு வாங்குறதுக்கு காசு இருந்துச்சு அப்போது, ஒரு 10 லட்ச ரூபா தான் அப்போது. அது வாங்கிட்டா ஆனால் 25,000 ருபீஸ் தான் கேஷ் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷ்னால் மீன் அக்கௌண்ட்டில் இதை வச்சுட்டு எப்படி வீடை கட்டுறது, படம் நடிக்கணும், நடித்து கட்டணும், சிந்தனை ஓடினாலும் உழைப்பின் மீது நம்பிக்கை இருந்ததுனால சரியாக ஆரம்பிச்சிடும். லேண்ட் வாங்கியாச்சு, கட்டிலான்னு சொல்லி கிணத்தை வந்து முதல்ல நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிணறு வெட்டுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் என்ன ஊற்று போல் தானாகவே வளர்ந்து அங்கே எடுத்த நாட்டாமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நண்பர்கள், சகோதர சகோதரிகள்,
எல்லாம் அன்பான ரசிகர்கள் அவங்களுடைய ஆதரவோட வீடு கட்ட முடிஞ்சது, கட்டிட்டேன். தேவயானி 1997 நான் என்னோட முதல் வீடு வாங்கினேன் டி நகரில். இட்ஸ் அ ஃப்ளாட் ஒன்லி. கரெக்ட்லி இந்த படத்தை மாதிரியே 3 BHK தான். அப்பா அம்மா 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 அப்பா எல்லாம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் தம்பிகளோடு சேர்ந்து. ஸோ 3 BHK நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஹவுஸே 3 BHK தான். நல்ல ஃப்ளாட்டு தான் அது, ப்ரைம் லொக்கேஷன்னால் வாங்கினோம். அண்டு நிறைய அந்த வீட்டுக்கு வந்ததப்புறம் தான் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. எனக்கு நிறைய படங்கள், நிறைய விருதுகள், அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம் எல்லாமே அந்த வீட்டில் தான் நடந்தது. தம்பிகளுக்கும் நல்லபடியாக அந்த வீட்டில் நடந்ததா? எஸ், அந்த வீட்டில் இருந்து வெளியில போய் நடந்தது. வீட்டில் இருக்கும்போது நடந்தது, அந்த வீட்டில் இருந்ததுனால நடந்தது. இந்த மாதிரிலாம் நீங்க கல்யாணம் பண்ற போது எனக்கு தெரியும். ஏன்னா விக்ரமன் சார் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா விக்ரமன் சார் தானே கூட ஹெல்ப் ஃபுல்லாக அது எப்படியெல்லாம் அந்த கல்யாணம் நடந்தது. அது பெரிய ஒரு இல்ல, அவர் கல்யாணம் அப்புறம் தான் த்ரில்லிங்கான இருக்கு. புரட்சி பெண்ணுங்க அவங்க. கல்யாணம் அப்புறம் தான் ராஜகுமாரன் புரட்சி நடிகர். ஸோ அவர் வந்து ஸோ இட் இஸ் அ நைஸ் ஃப்ளாட் அண்ட் நல்ல எல்லாருக்கும் என் தம்பிக்கும் நல்ல வளர்ச்சி வந்தது அதிலிருந்து. ஸோ வி வர் ஆல் இட் வாஸ் நைஸ் ஹாப்பி பிளேஸ். சார் எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்னோட சின்ன வயசில் கட்டின அவங்களோட முதல் சொந்த வீடு அது ஞாபகம் இருக்குது. பிகாஸ் என்னையும் எங்கள் அக்காவையும் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கப்புலாக அவங்களோட ஃப்யூச்சரை ட்ரீம் பண்ணி, அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தாலும் அதை எப்படியாவது இறங்கி அடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க பண்ண எடுத்த அந்த முடிவு, அவங்க அந்த வீடு கட்டுறப்போ அவங்களோட மைண்ட் செட், அந்த வீடு ஃபஸ்ட்டு முறை நாங்கள் கொடுத்தோன்னு வரப்போ, அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ ஆஸ் அ ஃபேமிலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் அந்த வீட்டில் தான் நான் இன்றைக்கும் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவோட. ஸோ அந்த வீடு கட்டினதே எங்களுக்கு ஒரு மிகப்பரிய ஒரு இப்போ அந்த வீட்டில் இருக்கு. எங்கள் அம்மா அப்பாவோட வீடு அதுதான். அப்பா அம்மா அதை தாண்டி நான் வந்து இவ்வளோ வருஷமாக சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய யோசிச்சிருக்கோம், எல்லாருமே யோசிச்சிருக்கோம். அது வேறு வாழ்க்கை போகிற போக்கில் நம்ம அதை சம்டைம்ஸ் விட்டுருவோம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல். தற்செயலாக இந்த 3 BHKங்கிற படம் நடிக்கிறப்போ தான் நான் முறையாக வாழ்க்கையிலேயே ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். சூப்பர். few months back. For your own for my கல்யாணத்துக்கு அப்புறம் my wife and I we wanted to have our own house. அதான் முதல் முறையாக ஒரு சொந்த வீடு என் பேரில் இருக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இனிமேல் தான் அதில் இருக்கிற மெமரிஸ், நாங்கள் கிரியேட் பண்ணுற மெமரிஸ் தான் கோயிங் ஃபார்வர்ட். ஆனால் இப்போ அப்பா அம்மா போய் அப்போ பழைய வீட்டுக்கு புது வீடும் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. கட்டி முடிச்சிட்டீங்க? இல்லை எவ்ரிதிங் இஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. பக்கத்தில் தான் ரெகுலராக போய் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம். அந்த வீட்டினுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்தது அந்த நினைவுகள் அதெல்லாம் வரும். அண்ட் எனக்கு சொந்த வீடாக இருக்கட்டும், வீடுங்கிறது அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறது கண்டிப்பாக அதான் மெயினாக வீடுங்கிறது. எனக்கு இது வரைக்கும் அதான். இனிமேல் வீடுங்கிறது என்னோட மனைவி இருக்கிற ஒரு அட்ரஸாக இருந்தாலும் எனக்கு வீடுங்கிற அசோசியேஷன் எங்கள் அம்மா அப்பா தான். அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்து கூட இருக்கிறது என்னோட எல்லாமே அமையும். கரெக்ட். அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அமையாது, அது எனக்கு அமைஞ்சிருக்குங்க. அது வெரி. எனக்கு நான் வீடு கட்டினது மேட்ரு ஒன்று இருக்குது. அதாவது நான் மந்தவழியில் இருக்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலி. இவர் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் அப்புறமா அப்பா வந்து என்ன பண்ணார், என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சார் மந்தவெளியே உங்களோட இல்லை அதெல்லாம் இல்லைங்க, சும்மா சார் நான் ஈசிஆர் பக்கம் போனால் ஈசிஆர் ஆகுதுன்னு சொன்னாங்க சார். ஒவ்வொரு ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை. எங்கே போய் நான் நிறைய லேண்ட் எதுவும் வாங்கினது இல்லை. எந்த லேண்ட் பார்த்தாலும் இந்த இடம் பார்க்கணும் சார், ஆல்ரெடி கேஸ் வைக்குமா சார், அந்த பக்கம் பாருங்க, ஏங்க பார்க்க விட மாட்டேங்குது. இல்லை அது உண்மையாகவே ஈசிஆர்லப்பா. ஒரு நிமிஷம், இது ஜாயின்ட் ஃபேமிலி இல்லைங்க, அது ஜாயிண்டா அந்த வீடுகள்லாம் சேர்த்து ஜாயிண்டா வச்சிருக்காரு. ஹலோ அது கேஸ் வைக்குவார் எஸ்டேட்ஸ். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஈசிஆரில் OMRல பார்த்தீங்களா, இனிஷியல் மாதிரி ஆக்சுவலாக அந்த பூம் இருந்ததில் 2006ல் 2005ல் அப்பா இறந்தார். 48 வருஷமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்ததை 2006ல் நாங்கள் விற்றுட்டோம். 100 ஏக்கர் விற்றோம். OMR 100 ஏக்கர்ஸ் 100 ஏக்கர்ஸ் விற்றோம். அப்போ பூமுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் 6 monthsல இட் வாஸ் 6 times. இப்போ 60 times. ஆமாம். நான் ஆனால் வந்து சொந்த வீடு வாங்கினதுக்கு ஒரு இது இருக்குது. தட் இஸ் எது இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கோங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் மந்தவெளியில். அப்புறம் தம்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் அப்பா என்ன பண்ணார், அடையாரில் ஒரு 3 grounds இருந்தது. ஒரு சின்ன பிரச்சனையாக வந்தது. அதனால் என்ன பண்ணார், 3 மாதத்தில் 3 வீடு கட்டினாருங்க. 3 கட்டி டேய் தனித்தனியாக இருங்க, ஆனால் அட்லீஸ்ட் ஒரே காம்பவுண்டில் இருங்க அப்படின்ட்டு 3 பேர் அனுப்பிச்சிட்டார். எங்கள் அண்ணன், நான், அப்புறம் என் தம்பி. அதுக்கப்புறம் வந்து நான் சென்ட் மேரிஸ் ரோடில் நாகேஷ் சார் வீட்டு பக்கத்தில் ஆனந்த் பாபுவோட வீடு இருந்தது. அந்த வீடை வந்து எனக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். வேறு ஒரு விஷயத்தில் எனக்கு வந்துச்சு. அந்த வீட்டில் இருந்தோம். ஆனால் நான் சொந்தமாக எனக்கு கனவாக நினச்சி ஒரு வீடு ஒன்று நான் கட்டணுன்னு ஆசை. அப்போது ஒரு இடம் வாங்கினோம் ஸ்ரீநகர் காலனியில்.
அந்த இடத்துக்குனுடைய அமௌண்ட் வந்து அப்போது 65 lakhs ப்ளஸ் 3 lakhs என்னமோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். 65 lakhs வாஸ் மை சேல்ரி ஆஃப் படையப்பா. 60 lakhs தான். படம் முடியும் போது எக்ஸ்ட்ரா 5 lakhs கொடுத்து அவர் கொடுத்தார். அந்த இடம் வந்து படையப்பா. அப்புறம் அது கட்டுறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறமா தெனாலி படம் சொந்த படம் ஆயிடுச்சு. கமல் சார் நீங்கள் சொந்த படம் எடுங்க அப்படின்ட்டார். அதை எடுத்தால் அதில் 3 crores ப்ராஃபிட் வந்தது. அந்த 3 crores மேலே ஒரு 30 lakhs 330 அதெல்லாம் காமிச்சிட்டேன். 3 crores 30 lakhsல வந்து அந்த கட்டினது. ஸோ இடம் வந்து படையப்பா, ஸ்டேஜுக்கு ஒரு படம், இடம் படையப்பா, கட்டினது வந்து தெனாலி. அதனால் இந்த வீட்டில் இந்த பக்கம் ஒரு வேல் வச்சு KS ரவிக்குமார், அந்த பக்கம் ஒரு வேல் வச்சு R கற்பகம் என் ஒய்ஃப் நேம். காரணம் ஏன்னா படையப்பாலையும் வேல் இருக்குது, தெனாலிலையும் அவர் கையில் நான் வேல் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் அந்த வேல் என்கிட்ட இருக்கு. நிஜமா? எது தெனாலியில்? அது 2-3 வேல் இருந்து அதில் ஒன்று உங்ககிட்ட இருக்கும், ஒன்று இல்ல சார், ஒரே ஒன்று தான் இருந்தது. இல்லை வளைச்சி அப்போ அதெல்லாம் கிடையாது. இல்லை வளைச்சி பண்ணுவாருமா. அதனால உங்களுக்கு தெரியாது. ப்ரொடக்ஷனில் 3 வேல் இருக்கும். பட் அதானே சொந்த படத்தின் ஓனர். அதான் அதனால அந்த அதில் ஒரு வேல், இன்னொரு வேல் எங்கே போச்சுன்னு தெரியல. 3 வேல் ஒரே ஒரு வேல் நெக்ஸ்ட் போடுறீங்க. நீங்க வச்சு இப்போ எதுக்கு இத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் ஒரே ஒரு வேல் தான் மேம். அந்த உங்களுக்கு தான் மேம். என்னோட அம்மாக்கு வந்து ஏன் பூஜை ரூம்ல ஒரு வேல் இருக்கு. என் அம்மாக்கு வந்து இந்த படம் முடியும் போது அந்த வேல் எனக்கு கொடுத்தாங்க. நான் தெனாலி மறக்கவே முடியாதுங்க. நல்ல படம். ஐயோ, excellent. இல்லை படத்தை அந்த நிஜமாவே அந்த வேலை அம்மா எப்படியாவது தேனப்பன் சார் கிட்ட கேட்டு பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, வேலை கொண்டு வேலை எடுத்துட்டு போயிட்டேம்மா நீ வேலை. ஆனால் சொந்த வீடு அப்படிங்கிறது 3 BHKன்னும் போது எல்லாருக்குமே மைண்டில் வர்றது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த மைண்டில் வரும். ஓகே. ப்ளஸ் சார் சொன்ன கதையில வந்து அவரோட அப்பா வந்து 3 மாசத்துல 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. அப்படிதான் அவரோட படங்கள்லயும் ஒரு சாங்குள்ள 3 வீடு கட்டி முடிச்சிருவோம். அது ஆடியன்ஸ் வந்து ஒரு பாட்டுக்குள்ள எப்படி 3 வீடு கட்ட முடியும்? முடியுமே. ஏன் முடியும்? 3 மாசத்துல 3 மாசத்துல நீங்க சொல்றீங்க பூமி பூஜை போட்டு 3. ஆனால் அதில் கடைசியாக போனது நான் தான். ஏன்னா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு மந்த வழியிலே இருந்தேன். டேய் நல்லா இருக்காது. அவங்க போயிட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மாதிரி தான் நான் போனேன், அண்ணன் தம்பியெல்லாம் போனதுக்கப்புறம். ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நாட்டாமை அது இதெல்லாம் வந்தது. ஃபுல்லாக நிறைய வில்லன் வரைக்கும் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்ட் மேரிஸ் வீட்டில் சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கேம் டு சரத் சரோட நிறைய இவங்களோட டிஸ்கஷன் செட்டில் வரப்போ நம்ம என்னதான் வீடு வாங்கிடுவோம் கட்டிடுவோம்னு நினைச்சாலும் அது அமையறப்போ தான் அது அமையும். ஆமாம், கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன கூட சொன்னாங்க, ஏன் இப்படி இவ்வளோ பெரிய வீடு தான். நான் சொன்னேன் நம்ம இருக்கிற வரைக்கும்ன்றது இல்லை, நம்ம போனதுக்கப்புறம் கூட KS ரவிக்குமார் வீடுறா இது அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நம்மனா 10 வீடாக கட்ட போகிறோம், ஒரு வீடு கட்ட போகிறோம், அதில் நினச்ச மாதிரி கட்டிடுவோன்ட்டு ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு கட்டிட்டேன். அது பாருங்கள் எப்படி அமைஞ்சதுன்னு. அது ரஜினி கமல் அந்த இது 2 வேல். சரி ஓகே விடுங்க, என் கதையை பேசுகிறதுக்காக வந்தோம். அது தேவயானி நீங்கள் ஆஃப்டர் சூரிய வம்சம், ஏன் பாட்டாளி, நம்ம பாட்டாளி சூரிய வம்சத்துக்கு அப்புறம் தான் பாட்டாளி இல்லையா? அது பாட்டாளி அது அப்படியெல்லாம் அப்போல்லாம் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ வந்து ஒரு ஏஜ்டு கேரக்டர் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு இதில் என்ன யாரை பற்றி பேசிட்டீங்க? நீங்கள் வந்து கேரக்டர் சார், கேரக்டர் ஏஜ்னு சொன்னா டக்குனு ஷாக் ஆயிடுச்சு உங்களுக்கு. படத்துல இருக்கும் சார், இருக்கு சார் அந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, பின்ன நாங்க வந்து 20ல இருந்து 20ல இருந்து ஆரம்பிச்சு 80 வரைக்கும் போயிருக்கோம் சார் படத்துல. நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? இல்லை இப்போ நீங்கள் இந்த படத்தில் ஃபாதர் கேரக்டர் தானே? ஆமாம் சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி சன்னாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சார். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது சார். எல்லா ஃபாதரும் ஒரு டைம் சன் தானே, அந்த மாதிரி சன்னாவும் இருந்திருக்காரு, அதுவும் இருக்கு இந்த படத்துல. சன், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், எவ்ரிதிங். பிட் அடிக்கிறார் பாருங்க. இல்லை சார், ஹலோ ஃபோன் வந்துச்சு, கட் பண்ணுறேங்க. சரி சார், கட் பண்ணு. அப்புறம் வந்து இதை வந்து இதில் போடுறேங்க, சைலண்டில் நம்ம மேலேருந்து அமுக்கிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். ஏன்னா சைடில் இருந்து முதல்ல இருந்துச்சு அப்போவே. சரி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏதோ ஏஜ் 88 80 வயசு வரைக்கும் அந்த கதை ட்ராவல் ஆகுது, படையப்பா மாதிரி ட்ராவலிங் ஸ்டோரி தான். ட்ராவலிங் ஸ்டோரி. படையப்பால அவ்வளோ டிராவல் இல்லை. ஆமாங்க, அவரு எங்க டிராவல் பயங்கர டிராவல் இருக்கு இல்லையா? ஊருக்கு போயிருந்தீங்களா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு, தென் ஷீ இஸ் பிரெக்னன்ட், அப்புறம் ஸ்கூல் சார், எவ்வளோ டெஸ்ட் லுக் மேல லுக் டெஸ்ட் எவ்வளோ எடுத்தோம் ஒவ்வொரு டைம். படத்தில் உங்கள் வயசு சரி ஓகே, எல்லா வயசும் உங்கள் படத்தில் வருது. நிஜத்தில் என்ன வயசு வேணா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்தோம், யூத்தாக பண்ணியிருந்தோம் ஃபுல் பிக்சரு. இப்போ வந்து ஃபாதர் ரோல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்ததா?
இல்லை ஒரு கேரக்டர் பண்ணுறோம் ஆஃப்டர் லாங் டைம் வந்து இப்போ ஒரு அடுத்த இதுன்னு வச்சுங்களேன், ஒரு ரீஎன்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லை சார், இப்போ வந்து பேசிக்காக சார் ஹீரோ ஹீரோயின் வில்லன் கேரக்டர் ரோல் இப்போ எல்லாம் கிடையாது சார். இதில் வந்து இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட காட்சிகளில் அது கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை எப்படி நடிக்கிறாங்க அவங்க தான் ஹீரோ ஆயிடுறாங்க. இல்லை எல்லாருமே அந்த மாதிரி So, இப்போ ஒரு வந்து ஸ்டேஜுக்கு அதை அப்புறம் fix அப்படி சொல்லி ஆகணும். ஆமாம், ஹீரோ இல்லை அப்படி இல்லை, எனக்கு அந்த ஸ்டேஜ் இல்லை சார். நான் வந்து இப்பயும் வந்து படம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிருங்க. ஸோ அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல. இப்பயும் வந்து மரத்தை சுற்றி ஓடனா ஓடிக்க வேண்டியதானே, அது என்ன இருக்குது, அதை பற்றி இல்லை. ஸோ வாட் இஸ் த கேரக்டர், அந்த கேரக்டரை நம்மளால் வந்து ஏபிள் டு பெர்ஃபார்ம் இந்த கேரக்டர் கிவன் இஸ் தி கரெக்டு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் ஃபாதர் ரோல் ஏன் பண்ணீங்கன்னு உங்களுக்கு கேட்கல. அவங்க ஒரு மதர் ரோல், ஆக்சுவலாக சித்தார்த்துக்கு அம்மா மாதிரி தானே வர்றீங்க, மதர் ரோல் பண்ணுறீங்களா? சார் நான் தேவானி மேம்க்கு சன்னா வரேன். ஏன்னு நான் தேவானி மேம்க்கு சன்னா வரேன் அந்த படம். அதான் சொல்கிறேன். இல்லை மதுரா மதுரா வரீங்க சொல்ல நீங்கள் அவங்க எனக்கு அம்மா வந்தாங்கன்னு சார் சொல்லுங்கள். நீங்கள் சார் வந்து நாங்க எப்படி வேணும்னா மாறலாம் சார். அடுத்த படத்துல வந்து அவர் அவருக்கு கமல் சிஸ்டரா கூட ஃபேன், நடிக்கலாம். கமல் ஃபேனா? இல்லனா அடுத்த படத்தில் வேற நாங்க அப்படியே இந்த சார் நாங்க எப்படி இப்போ அவர் சொன்ன ஆன்சர் தான் இல்லையா? ஒரு கேரக்டர் பண்ணோம், நல்லா பண்ணலாம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நாங்க கேரக்டர்ஸ்ல அப்படியே மோல்ட் எல்லாரும் ஒரு ஆயிடும். குடும்பமா நடிச்சிருக்கோம் சார், அவ்வளவுதான். சின்ன யூத்தா கொடுங்க, நாங்க யூத்தா மாறிடுவோம். வயசான ஆளு கொடுங்க, வயசா மாறிடுவோம். இல்ல அந்த குடும்பம் தான் ஹீரோ, குடும்பம் தான் என்ன கேள்வி கேக்குறீங்களா நீங்க? எனக்கு தண்ணி காட்டுறீங்க நீங்க. கரெக்ட். ஏன்னா வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி தண்ணி காட்டுதல். இப்போ நாட்டாமையில் ஃபாதர் சன் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா? இல்ல ஃபாதர் சன் நீங்க பண்ணல, நீங்க நாட்டாமையில் பிரதர்ஸ், பெரிய பிரதர்ஸ், சின்ன பிரதர், சாரி அண்ணன் கரெக்ஷன். ஆனால் உங்களுக்கு அந்த 1997லயே உங்களுக்கு ஃபாதர் ரோல் கொடுத்த நட்புக்காகல. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அப்போவே 1997ல். ஆனால் ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் ரோல் தான் பயங்கர இது. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் சிரஞ்சீவி அங்கே மெகா ஸ்டார் நான் பண்ணேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி அந்த இது என்ன பல்லு என்ன பண்ணீங்க, இதுக்கு என்ன பண்ணீங்க, மேக்கப் முதல் கொண்டு பண்ண அதே மாதிரி பண்ணார் அவர். அந்த ஃபோட்டோ சரத் சார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டே பண்ணார். இங்கே 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 கொஞ்சம் சுருக்கம் வேணும், கம்மு கொண்டாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பல்லு வந்து எங்கள் பிளாக்கு, இப்படி அந்த பெரிய ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணார். அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அந்த கேரக்டர் மேலே. நாட் த யூத் வந்து எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்ற அந்த ஸ்டேஜில். ஆனால் அந்த ஃபாதர் கேரக்டர் மேலே அவ்வளோ இம்ப்ரெஷன் வந்துச்சு அவருக்கு. காரணம் வந்து அந்த மாதிரி இவர் பண்ணியிருந்தார். அது நானும் பண்ணியிருந்தேன். ஏதாவது சொல்கிறாரா பாருங்க. இல்லை சார் பண்ணல, இல்லை பண்ண வச்சாருன்னு ஏதாவது சொல்லுவாருன்னு நான் அப்படி இல்லை சார், சொன்னேன். நீங்கள் இல்லை அவர் நட்புக்காக படத்தில் வந்து முதல்ல சீரியஸாக நடந்தது ஒன்று. அப்போ நீங்கள் சொன்னோன்னு ஞாபகத்து வந்துடுச்சு. ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போது நான் எலெக்ஷன் அது இருக்கு எதிர்க்கு அது தி ஃபீலிங் வே, இந்த வெற்றி தோல்வி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் எனக்கு வந்து இல்லை சார் எஃபெக்ட் பீன்றதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணார். ஆமாம் சார். அதான் நான் ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு வந்து குஷால் தாஸ் செட்டெல்லாம் போட்டு பேலஸ் அப்போ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் அதான் அந்த பேலஸோட இன்டீரியர் எல்லாம் செட்டெல்லாம் போட்டு வி ஆர் வெயிட்டிங். பட் எனக்கு டவுட்டு, கண்டிப்பாக அவர் வரமாட்டார், எப்படி ஒரு வாரமாக தள்ளுவாருன்னு. இல்லை வராருன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் ஷாட் எடுக்கவே இல்லை, ஏன்னா ஹீரோ வச்சு தான் முதல் ஷாட் எடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மின்னால் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ எம்பி எலெக்ஷனில் இவர் தோத்துட்டாருன்னு மின்னால் வருது சார் எல்லாம் ரிசல்ட்டு. மறுநாள் காலம்பரம் எப்படி ஒரு ஷூட்டிங்க்கு வருவார்? எவ்வளோ இப்போ இதுவாக இருக்கும். ஒன்று கூலாக வந்தார். எல்லாம் அந்த மேக்கப் அதுவும் ஓல்டு கெட்டப் பண்ணி ஃபுல்லாக. நான் அப்போ கேட்டேன், சரஜ் உங்களுக்கு அந்த நேற்று நடந்த அந்த தோத்துட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? இங்கே வந்த உடனே அந்த கான்செப்ட் சார் அது வேறு இது வேறு சார், அது ஒரு பார்ட்டு. சூப்பர் சார். நெக்ஸ்ட் டே ஈ கேம் ஃபார் த ஷூட்டிங். தட் வாஸ் நட்புக்காக 100 days படம், ஏஎம் ரத்னம் படம். அது சடனாக நீங்கள் சொன்னோன்னே அது ஞாபகம் வந்துச்சு. ஆமாம். பட் நீங்கள் சொன்னது இந்த படத்துல நான் மீதா சைத்ரா இந்த படத்தில் அவங்களோட நடித்தவங்க எல்லாருமே இவங்க ஆல் தி ஏஜஸ் தட் தே பிளேட், இட் வாஸ் அமேசிங் டு see them. அவங்க எடுக்கிற மெனக்கெடல், how much and the way they took care of us on set. இந்த செட்டு நிஜமாவே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படம் நல்லா வரணும்னா அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். அப்படி தான் இல்லை எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவர் நிறைய ப்ராஸ்தட்டிக் போட்டிருக்காரு. அது இந்த வெதரில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை அது. அது அவர் ஒரு நாள் கூட அதுக்கு சொல்லிக்கவே எனக்கு தான் நிறைய கரெக்ட் 10 மடங்கு தெரியும். 10 மடங்கு தெரியும். முதல்ல அபய் ஷர்மிகில் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்னில் இதில் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ 5 மணி நேரம், அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம். அக்கார்டிங் டு தட் பேச்சஸ், நம்பர் ஆஃப் பேச்சஸில் இது ஒரு பார்ட்டிக்கு தான் கையிலேருந்து கால் வரைக்கும் போடணும். அதனால அது எனக்கு ஃபுல்லாக தெரியும். அண்ட் அந்த ஒர்க் எத்திக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் சார். அண்ட் வி ஆல்சோ சார் ஈவன் மீதா எல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, என்னைக்கு செட்டுக்கு போனாலும் எங்களுக்கு முன்னாடி செட்டில் மேம் இருப்பாங்க. அண்ட் வென் ஷீஸ் ஆன் செட்
ஒரு செட்டுக்கு ஒரு ஹீரோயின் வரப்போ அந்த செட்டே தே லிஃப்ட் தெம் அப்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே பாசிட்டிவாக ரொம்ப ஒரு ட்ரஸ்டிங்காக இருக்கும். அது இன்னி வரைக்கும் தே மெயின்டைன் தட் வே ஆஃப் பிஹேவிங் ஆன் செட். கரெக்ட். அது ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டல் வரைக்கும் அவங்களோட அந்த பிஹேவியர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அன்னிலேருந்து வெரி டெடிகேட்டிவ், வெரி இன்ஸ்பைரிங். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆன் த ஃபிலிம் வித் அஸ், அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க ஏன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ துருதுருன்னு அதான் அவங்க எல்லா வேலையும் எடுத்து செய்வாங்க. பாட்டாளி படத்துல இவங்களுக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு போட்டி சாங் இருக்கு, உலக அழகி நான் அப்படின்னால, உலக அழகி நான். இவங்களை வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வரணும்னு அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சப்பட்டாங்க. உலக அழகினா அப்படிதாங்க வரணும்ட்டு அது மாதிரி கொடுத்து, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் கேட்கவே வேணாம், உங்களுக்கு போட்டி மாதிரி ஒரு சாங்கு லாரன்ஸ் மாஸ்டர் எடுத்தாரு அவருக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு ஷூட்டிங் ஒரு பயங்கர பிக்னிக் மாதிரி இருக்கும். ஐ ஆல்வேஸ் சே ரவிக்குமார் சார் ஷூட்டிங் இஸ் லைக் வெரி என்ஜாயபிள் ஷெட்யூல் சார். எனக்கும் மறக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கப்புறமா நானும் நினச்சி பார்ப்பேன் தெனாலியில், அப்புறமா தெனாலியில் அவங்களோட இன்னசென்ட்டான ஒரு ஹீரோயினுங்க ஜெயராமுக்கு ஜோடியா அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இது உண்மையாகவே இருக்கும். உண்மையாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது அப்படியே யூஸ் பண்ணிட்டு தான் ஒரே சீனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப கம்பல் பண்ணி பஞ்சதந்திரத்தில் போட்ட ஒரு சீன். ஸ்பாட்டில் நடந்தது சார். உண்மையாகவே விழுந்துருச்சு. ஓகே கட்டு மறுபடியும் சார் மறுபடியும் போடுங்க சார், அப்படியே வச்சுக்கலாம், மாத்திரையோட சேர்ந்து வாந்தி எடுக்கிட்டோம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய மாத்திரை அதெல்லாம் ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணது அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. இல்லை உங்களோட ஷூட்டிங் கதைகள் நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ அவ்வளோ கேட்டிருக்கோம் சார். த எஃபிஷியன்சி, அவங்களோட பிளானிங், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை காமாக எப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வராமல், ஆர்டிஸ்ட்டுக்கு எதுவுமே ஒரு இது வராமல் ஹேண்டில் பண்ணுற விதம், அது எல்லாமே நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சதந்திரம் நீங்கள் சொன்னோடனே அந்த ஃபோன் பேசுகிற ஐயோ அதெல்லாம் ஃபிலிமில் எப்படி சார் அந்த பிளானிங் எப்படி சார் எடுக்க முடியும்? இப்போ இருக்கிற டிஜிட்டலில் எல்லாம் மாஸ்க் தான். அப்போ எல்லாமே 4 மாஸ்க் எப்படி என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சவுண்டை ஷூட் பண்ணிட்டோம். சவுண்டு தான் எங்களுக்கு பிகினிங் மார்க் எண்டு மார்க். பிரில்லியன்ட் சார். அந்த சவுண்டை வச்சு அந்த சவுண்டில் தப்பு வந்துன்னா மறுபடியும் ரீடேக். ஏன்னா அந்த சவுண்டில் இவர் பண்ணும்போதும் அதுலேயும் ஒரு கெஸ் ஒர்க் இருக்கும். எண்டு வரைக்கும் டைரக்டருக்கும் கேமரா மட்டும் ஒரு கெஸ் ஒர்க் இருக்கும். ஆமாம், அது போய் அங்கே போய் லேபில் போய் மேட்ச் பண்ணுற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அது அப்போ வந்து இந்த மாதிரி சிஜியில் இது பண்ண முடியாது. இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு சார். இப்போ என்ன பண்ணி ரொம்ப கஷ்டம். அதனால் சேஃப்டிக்கு 3 டேக் இருக்கும் விஷயம் சார். ஆனால் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணாங்க. ஏன்னா பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ எங்களுக்குலாம் இட் வாஸ் வெரி ஒரு படம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் டு கிரியேட் இட், அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து அதில் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச அளவுக்கு கொண்டு வருது. நிறைய ப்ராசஸஸ் இருக்குது, நிறைய பால்ஸ் இன் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜக்லிங் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் உங்களோட கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒன் மோர் திங் அபவுட் ரவிக்குமார் சார் சொல்லி ஆகணும். பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் வந்து டீப்பானதுக்கு வந்து ஒரு தகராறில் தான் ஆரம்பிச்சு. அது அப்புறம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரியும். அது இல்லை சார், இன்னொன்று இருக்குது. அதில் என்னென்னா த டெடிகேஷன், டிசிப்ளின் அண்ட் ஹவு டு இமீடியட்லி திங்க்ன்றது அந்த ஸ்பாட்டில் தி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நாட்டாமல் எடுத்துகிட்ருக்கோம். ஏதோ ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கேமராமேன் வாக்ட் அவுட். இவர் ஆப்ரேட்டிவ் கேமரா ஆப்ரேட் பண்ணுறாரு. இல்லை சார் கேமராமேன் இல்லாமல் நான் வந்து பண்ணக்கூடாது சார்ட்டாங்க. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங்னா சைலண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டைரக்டர் வந்து ஆங்கிரி எல்லாம் நடந்துடுச்சு. விஜயகுமார் சார், நான், மனோரமா ஆச்சி, குஷ்பு, மீனா, எவ்ரிபடி டபுள் ஆக்ஷன் வேறு. நான் என்ன பண்ண போகிறாரு நானும் பேசாமல், பிகாஸ் இட் இஸ் பிட்வீன் போத் ஆஃப் தெம். சார் இவர் கேட்டார், இப்போ நான் கேமரா ஆப்ரேட் பண்ணாமான்னு கேட்குறாரு. இட்ஸ் வாட் ஹேப்பன் ரியலி. நானும் பார்த்து இவர் என்ன கேமரா ஆப்ரேட் பண்ணாமான்னு கேட்குறாருன்னு. நீங்கள் பண்ண சார், டைரக்டர் இஸ் அலவுட் டு ஆப்ரேட் த கேமரா அப்படின்றாரு. கேமரா எடுத்தாருங்க. கேமரா விடவே இல்லை. ஒரு 20 நாள் அப்புறம் நைட்டு அந்த சீன் மனோரமா சாமி கும்பிட, அது கோவில் கும்பிட்டோம்னா இதுல மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. அந்த பானை ஃபுல் சீன் இல்ல டபுள் ஆக்ஷன் வேற. ஃபுல் சீன் ஒரே நாள் ஈவினிங். இந்த குணம் இருக்குல்ல ரவி சாருக்கு, அது வந்து என்னை வந்து கேட்டார், சார் நான் என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், சார் நம்ம போய் மூர்த்தி, கேமரா மேன் மூர்த்தி ரூமில் போய் அவர் பார்த்து வேணா நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சொல்லி, அதுக்கப்புறம் படையப்பா ஆல்சோ ஒர்க். அது கேமரா மூர்த்தி ஸ்டோரிஸ் நிறைய சொல்லியிருக்காரு. பாட்டாளியிலே இருந்தான். பாட்டாளியே போத் அசோக் ராஜன் அண்ட் தட் இஸ். அப்புறம் அபிஷேக் அவனை மேக்கப் ஹேண்ட்லிங் 2C கேமரா எல்லாமே. நீங்கள் வந்து ஃபைட்டு கீட்டு ஒன்று கூட கேமரா கொடுக்கவே மாட்டேன்றாருங்க. கேமரா ஃபுல்லாக கையில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டு, கையில் ஹேண்டில் பண்ணி ஃபைட்டு எல்லாம் எடுத்துட்டாரு.
இல்லை சார் இப்போ 10 தடவை பார்க்குறோம். நம்ம வந்து அப்போல்லாம் வந்து மானிட்டர் கிடையாது இல்லையா, கேமரா வியூ பார்த்துட்டு ஓகே ஷார்ட் ஓகே, அந்த இடத்துல பேக்ரவுண்டு பார்த்துங்க, இந்த இது பார்த்துங்க சொல்லி தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம உட்காந்து டேய் கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அவன் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் என் கேமராமேன் வந்து சார் ஒன் மோர் சார்ன்னுவான். நான் வந்து வேறு சார் ஒன் மோர் சார், ஏய் வா என்னடா டேய் நடுவில் ஆளுகளை விட்டுட்டுன்னு வேறு யாராவது திட்டிடுவேன். ஏன்னா நான் கேமராமேன் சைடில் இது போக நல்லா திட்டுறாரு, ஆனால் அங்கே வேறு மாதிரி திட்டுறாரு. ஆனால் அவனுக்கு என்ன பயம்னா, இவர் லேபில் பார்த்துட்டு என்னடா ஹேண்டில் பண்ணியிருக்க, அங்கேருந்து ரைட்டை போய் அவனை பிடிக்கிறதுக்கு முடியல உனக்கு அப்படின்ற மாதிரி நான் அவனை திட்ட போகிறேன்னு சொல்லி இப்போவே ஒன்று கேட்டுருவான் அவன் சேஃப்டிக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வந்தாலும். அப்போல்லாம் கேமரா ஒரு பாரதிராஜ சார் சொல்கிற மாதிரி அவருடைய கண்கள் தான் நம்மளுக்கு கேமரா, அவனுடைய கேமராமேனுடைய கண்களை நம்பி தான் நம்ம போவோம். இப்போல்லாம் மானிட்டரில் பார்த்துக்குறோம் ஓகே எல்லாமே image பார்த்து தானே பண்றோம். இப்போ நான் ஷூட் பண்ணதே அன்றைக்கி 11 மணிக்கு ஆரம்பித்த சீனு இப்போ ஈவினிங் 6 மணிக்குள்ளே முடிச்சாச்சு. 6 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட் போகுதுன்னு டேய் பொம்மை வருமா வந்தால் போதும் அவ்வளோதான். எனக்கு லேபில் பார்க்குற வரைக்கும் எனக்கே பக்கம் எல்லாம் கரெக்டாக இருந்தேன்னு அப்பர்ச்சர் கரெக்டாக ஓப்பனில் அடிச்சு விட்டுட்டு தான் எல்லாம் வந்துடும், அவ்வளோதான். எல்லாம் சூப்பராக சார், அதான் படத்தில் இருக்குது. சரி அதெல்லாம் வேறு விஷயம். பட் அந்த ஸ்பாட்டில் எப்படி இது பண்ணுறோன்ட்டு நான் உங்கள்கிட்ட பார்த்தது என்ன தெரியுங்களா சித்தார்த், நீங்கள் வந்து ஒரு நாட் லைக் அதர்ஸ், நீங்கள் நிறைய கமர்ஷியல் படமும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட், ஏதாவது சிந்தனை வந்து உங்களது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற படத்துலேருந்து உங்களை பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து, அது இல்லாமல் பொதுவாக நான் உங்களை வெளியில் பார்க்குறது கமல் சார் இது சிங்கீதம் சாருக்கு பண்ணாங்களே ஒரு ஷோ, எல்லா நாளும் வந்தார் சார், எல்லா நாளும் நான் போயிருந்தேன். அதான் ஃபுல்லாக அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறது, கேள்வி கேட்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான அது அந்த மாதிரி ஒரு வித்தியாசம். ஏன்னா நீங்கள் கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக பார்க்குறீங்க, அதில் நாட்டம் போகாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனில் தான் நம்ம போகணுன்னு உங்களுக்கு எப்போ இருந்து அந்த மாதிரி தாட் வந்தது சார்? நம்ம பண்ணுறப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணுறது இல்லை சார். நமக்கு வர கண்டென்ட்டில் நம்ம எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தோமோ அந்த மைண்ட் செட்டில் தான் நமக்கு வர வாய்ப்புகளில் நம்ம பெஸ்ட்டாக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் செலக்ட் பண்ணுவோம். பட் அதை தாண்டி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலம் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே மற்றவங்களோட என்ன முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஆமாம். ஸோ எனக்கு ஜென்ரலாகவே நமக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆசான்கள் ஜாம்பவான்கள்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சினிமா ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, நமக்கு அந்த லெவலுக்கு ஒரு ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் டேலண்ட்லாம் கூட கிடையாது. நம்ம சினிமா லவ் பண்ணுறோம், வர வாய்ப்புகளில் பெஸ்ட் தட் வீ கேன் கெட் வி சூஸ், அண்ட் அதை பண்ணுறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட் வி ஷுட் ட்ரை. அது எண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கிறது ஆடியன்ஸை பொறுத்து இருக்குது. பட் நம்ம பண்ணுறப்போ அந்த இன்டென்ஷன் இருக்கணும்னு தோணும். அதுக்கு வந்து ப்ரீவியஸ் டெக்னீஷியன்ஸ் அவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன், டெஃபினட்டாக சொல்லுவேன். முதல்ல டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போனதுனால அப்படி வந்துச்சான்றது நான் கேட்டேன். நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு அதான் காரணம். அதான் என்னோட சினிமா என்ட்ரி. நான் ஃபஸ்ட்டு எழுத்தாளனாகவும் ஒரு சங்கர் சார் அப்புறம் சங்கர் சார்கிட்ட பாய்ஸ் 3 BHK இந்த படத்தை பற்றி எனக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் சின்னதாக இல்லை, அதாவது எப்படின்னா இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கேட்டுட்டு இந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தோணணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். பேசிக்காகவே சார் முதல்ல வந்து வீடு எப்படி கட்டணும், எப்படி வீடு வாங்கணும், முதல் வீடு, ஸோ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன். ரஜினி சார் ஒரு நாள் நான் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் முதல்ல வந்து பெரிய ஸ்டார் ஆனோன்னு கார் வாங்கினீங்களா பைக் வாங்கல, என்ன சார் வாங்கினீங்க கேட்டேன். நான் வீடு வாங்கினேன்னார். ஏன்னா கார் வந்து கம்பெனியில் கொடுத்தாங்க, மேக்கப் பண்ண வச்சுக்கல. ஸோ என்னை பொறுத்த ஒரு வீடு இருக்கணுன்ற ஒரு எதுக்கு வந்துட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ பாட் அ ஹவுஸ்னார். தட் மீன்ஸ் பலருக்கும் அந்த வீடு என்பது ஒரு மிக மிக அவசியமாக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 BHK பொறுத்தும் அதுதான் வாசுதேவன், சாந்தி, பிரபு அண்ட் ஆர்த்தி டாட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஆம்பிஷன் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனோட வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அதில் ஒரு சீனில் வந்து எடிஷ்னலாக ஒரு இன்சல்ட் ஒன்று இருக்குது, அந்த இன்சல்ட்டுக்காகவும் வீடு கட்டணும், ப்ளஸ் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், ரெண்டுமே ஒரு தாட். இதில் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொன்னால் பல காட்சிகள், பல டயலாக்ஸு. நம்ம டைரக்டர் கணேஷ் வந்து ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர். ஆனால் சில விஷயம் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பார் சில விஷயத்தில், பட் ஆனால் பிரில்லியன்ட் டைரக்டர். நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டு, அவருக்கு உங்களோட கொஞ்சம் சாஃப்டான அடமெண்ட்டு. நீங்கள் பேசுகிறது வேறு மாதிரி சாஃப்டான அடமெண்ட்டு. அவர் வந்து ஒரு எழுதினதை அப்படியே வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி இஸ் கிரியேட்டட். ஐ திங்க் உழைப்பு அதிகமாக கொடுத்துருவோம். அது என்னென்னா
பல இடத்துல நான் அதை டப்பிங் பண்ணிவிட்டு தெலுங்கில் டப்பிங் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது த மீனிங் ஆஃப் தி டயலாக் வாஸ் ஸோ ஹிட்டிங் த ஹார்ட் மாதிரி இருந்தது. நீ கேட்டது அதான். நான் வந்து ஒரு சீன் தான் மைண்டில் ரொம்ப இருக்குது, நிறையா இருக்குது. அதில் ஒன்றே ஜஸ்ட் காலும் அப் பிரபு கொஞ்சமா மாடி போய் பேசலாம் குட் பாய். பிகாஸ் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவர் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்ருக்கார். தேர் த ஃபாதர் ஹேஸ் டு டெல் த சன். அது எப்படி சொல்ல போகிறாரு அப்படின் போது அந்த காட்சி சித்தரிக்கப்பட்ட விதம் நான் தமிழில் டப் பண்ணும்போது என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, தெலுங்குலையும் என் வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஒரு இமோஷன். ஐ ஆஸ்க். தெலுங்குல நீங்கள் தான் டப் பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஆல் லாங்குவேஜ் பண்ணுறது. ஆல் லாங்குவேஜ், ஹிந்தியிலேருந்து சவுத் இண்டியன் 4 languages ஐ டப் ஃபார் ஆல் மை ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி சீன்கள் நிறைந்த. ஏன்னா இதுக்கு மேலே போனீங்கன்னா டைரக்டர் கோச்சுக்கு போகிறாரு. இல்லை கொஞ்சம் நானே இங்கே வந்து லைட்டாக எனக்கு இங்கே கதையெல்லாம் ஸ்ரீ கணேஷ்கிட்ட சொல்லணும்னு இல்லை அவரு என் மேலே மொட்டை மாட்டின்ட்டாரு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டான்ட்டாரு. அடுத்து என்ன சொல்ல போறேன் நான் இங்கே இல்லை அந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன்னா, நார்மலி அது முன்னாடியே சொன்னேன், இங்கேயும் சொல்ல நான் விருப்பப்படுறது என்னென்னா, ஹவு இட் வாஸ் ஒரு ஃபாதர் அண்ட் சன் பிட்வீனில் என்னவா வரணும், நீ வந்து எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு எப்படி வந்திருக்கேன், என்ன மாதிரி நீ வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லாமல் நீ என்ன மாதிரி ஆயிராதரான்னு சொல்கிறது வந்து ஒரு வித்தியாசமான கருத்தாக நினைக்கிறேன். ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் திஸ், டோன்ட் பிகம் லைக் மீ, பி அ பெட்டர் பர்சன் தென் மீ. அதுதான் எல்லா ஃபாதர்ஸும் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தால் கூட சம் பீப்புள் என்ன வந்து பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, பெருசாக இருக்கும், என்ன மாதிரி வா அவனால் முடியாது. இட் மே நாட் பி பாசிபிள். நீ என்ன மாதிரி இதெல்லாம் ஆயிராது, நீ சொந்தமாக ஏதாச்சும் பண்ணி வாடான்னு சொல்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். இது வந்து கதையை அந்த சீனை பார்க்கும்போது இவர் இதை தான் சொல்ல போகிறாருன்னு ஒரு ஃபீல் வந்துடாது ஆடியன்ஸுக்கு? இல்லை வராது சார். எதிர்பார்த்து வரும்போது அதை மீறி அதில் இருக்கும் அந்த சீனு. அந்த சீனில் கண்டிப்பாக அது என்ன தான் நீங்கள் பார்த்தா கூட அதோட எஃபெக்ட் வந்து எவ்ரி டைம் யூ சி அது ஒரு இமோஷனலான ஒரு சீனாக நான் கருதுகிறேன். அதுக்கு மேலே நிறையா அவர் வந்து என் கூட எப்படி பேசினார் என்னன்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் சீன்ஸ் ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணக்கூடிய சீனாக வந்துருச்சு. அது நான் நினைக்கிறேன் உங்கள் சன்னை மைண்டில் வச்சுக்கிட்டீங்களோ அப்போ? இல்லை எனக்கு தெரியும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் சன்னு வந்து நீ சொல்கிறத கேட்காம அவன் வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், நான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சோ. கரெக்டா? இல்லை அது வந்து சார் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸிபிட்டட் இந்த மூவி. சன் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியும். நீங்க படத்தோட கதையை நிறைய சொல்றீங்க, அவர் நிஜ வாழ்க்கை கதையை சொல்றாரு. என்ன பத்தி எல்லாமே தெரியுங்க. மெத்தட் ஆக்டிங்காக நான் சொல்லல. இது பேசிக்கலி சம்வேர் பாதிச்சிருக்கும். ஆமா கரெக்ட். அது வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா தட் ரிஃப்ளெக்ட் இருந்தது. சரி, யூ டெல் அபவுட் 3 BHK. வை ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படத்துக்கு வரணும்? இப்போ இருக்கிற சினிமா காலகட்டத்தில் ஒரே வைலன்ஸு, சண்டை காட்சிகள், ஒரே அடி தட்டி, ஒரே வைலன்ஸ் அண்ட் வாட் ஷுட் நாட் பி ஷோன் எல்லாமே காமிக்கிறாங்க சினிமாவில். இட்ஸ் லைக் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபில்ம், ஒரு குட் ஃபீல் குட் ஃபில்ம் அண்ட் ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட் நிறைந்த ஒரு நல்ல ஃபில்ம், ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டு, people can relate to the content and ரொம்ப நல்ல கம்பெனியிலிருந்து வர ஒரு ஃபில்ம். ஏற்கனவே ஒரு நல்ல ஃபேமிலி ஃபில்ம் எடுத்து சாந்தி டாக்கிஸ், சிவகார்த்திகேயன் சார் கூட மாவீரன் எடுத்து ஒரு நல்ல படம். அதே செகண்ட் ஃபில்ம் அகெயின் நல்ல ஃபேமிலி ஃபில்ம் வித் அ வெரி நைஸ் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். ஸோ அந்த ப்ரொடியூசரோட நோக்கம் என்னென்னா நல்ல தரமான நல்ல படங்கள் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு அண்ட் எவ்ரிபடி ஷுட் சி. அதுதான் அவரோட இதுன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். does not cater to only violence or this and that. It's everybody, children's, எல்லாரும் உட்கார்ந்து ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் இதில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அண்ட் அதை எல்லோரும் ஒரு ஃபேமிலி வரணும் தியேட்டருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்லுங்கள் 3 BHK. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டிங்களே எதுக்காக பார்த்தே ஆகணும்னு. எந்த படத்தையுமே பார்த்தே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை பார்த்தே ஆகணும், எதுக்காக வரணும். நமக்கு வந்து அது ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி நம்ம அதை நமக்கு அது அத்தியாவசிய தேவை, பிகாஸ் நமக்கு சோறு போடுது. பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பேசிக் நெசசிட்டி மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அது சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஐ ஃபீல் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் கெட்டிங் வெரி ஹை. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறது நம்மளே சொந்த காலில் இது வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடுது நமக்கு. பட் ஐ டெல் யூ, இந்த படம் வந்து மக்கள் ஏன் பார்க்கணுன்னா, அவங்களுக்கு இந்த ஜானர் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுன்னா நாளைக்கு ட்ரெய்லர் வரும். அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த படம் அவங்களுக்கான படமான அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுது. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தை நடிக்கிறப்போ இருந்த அனுபவம் நான் வந்து 100% இல்லை 1000% கூட நான் சொல்லலாம். நான் ஏன் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், இந்த படத்துக்காக நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்.
அண்ட் எனக்கு நிறைய பர்சனல் விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டில் என்னோட லைஃப்பில் கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த படம் சார் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை கடந்து வர ஒரு குடும்பம். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜஸை கடந்து வந்திருக்கோம் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அந்த மெமரிஸ் வந்து அப்படியே அலமோதுது, நிறைய விஷயங்கள் அப்படியே வந்துட்டு போகுது. சார் நிறைய விஷயங்கள் கதை சொல்லுவார், மேம் சொல்லுவாங்க. ஒரே ஏஜ் குரூப்பில் நாங்கள் 3 பேரும் அனுபவித்த விஷயங்கள் நிறைய செட்டில் பேசியிருக்கோம். அண்ட் அது வந்து ஆஸ் அ ஃபேமிலி சேர்ந்து ஒரு ட்ரீம் பார்க்குறதுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று நடந்திருக்கும் இல்லை நடக்காதான்னு ஏங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேர்ந்து ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி சேர்ந்து பார்க்குற ஒரு ட்ரீம் தான் இந்த 3BHK. அண்ட் அந்த ஃபேமிலியை வந்து நான் அந்த ரோல் பர்ஃபார்ம் பண்ணுற பிரபுங்கிற பையன், எங்கள் அம்மா சாந்தி, எங்கள் அப்பா வாசுதேவன், இந்த குடும்பம் எனக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு குடும்பமாக தெரியுது அண்ட் தெரிஞ்சிச்சு பர்ஃபார்ம் பண்ணுறப்போ. அண்ட் நான் படம் முடிக்கிறப்போ எனக்கு ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். அது வந்து ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸ்ரீகிட்டையும் அருண் விஸ்வாக்கிட்டையும் பல விஷயங்களுக்காக. ஏன்னா நம்மளோட லைஃப்பை நம்மளே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்தது. அது ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். ஸோ என்னோடய ஃபுல் லைஃப்பை நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி இது 40வது படம். அண்ட் சித்தார்த்தோட 40வது படத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து சித்தார்த்தோட நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். இட் வாஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், பட் ரியலி திஸ் ஃபில்ம் இஸ் நாட் பாசிபிள் விதவுட் தேவானி மேம் அண்ட் சரத் சார். அவங்க தான் இந்த படத்தோட ஃபவுண்டேஷன், அவங்க தான் இந்த படத்தோட அலங்காரம், அவங்க தான் இந்த படத்தோட சோல். வாசுதேவன் அண்ட் சாந்தி தான் சொன்ன மாதிரி சார். இந்த உழைப்பு மட்டும் நம்ம கொடுக்க முடியும் சார். எல்லா படமுமே வந்து நல்லா வரணும், இது பெரிய ஹிட் ஆகணும், ரசிகர்கள் வந்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எடுக்கிறாங்க. ஸோ தி ஆடியன்ஸோட டேஸ்ட்டு நம்ம தெரிஞ்சால் எல்லா படமே ஹிட் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த டேஸ்ட் சரி, அதான் உழைக்கலாம். உண்மையாக உழைத்திருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த 3BHKல வி ஹவ் டன் அவர் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு லவ்வோட பண்ணி எல்லாரும் ரொம்ப லவ் பண்ணி. கண்டிப்பா வந்து ஸ்ரீகணேஷ் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, நிஜமா ஒரு செர்லாக் பேபி மாதிரி ஒரு டைரக்டர் பர்சனாலிட்டி. ஐயோ இந்த குழந்தைய வந்து நம்ம புண்படுத்த கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் அவர் உள்ளுக்குள்ள குழந்தை கிடையாது, ரொம்ப ஒரு முதிர்ச்சியான ஒரு எழுத்தாளன், ரொம்ப ஒரு அடம் பிடிக்கிற ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளி. ஸோ அவரோட ட்ராவல் பண்ணுறது அண்ட் ஹீ சீஸ் த வேர்ல்டு இன் அ வெரி பாசிட்டிவ் வே சார். அந்த இப்போ மேம் சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு காலகட்டத்தில் நல்லதை மட்டும் நம்புகிற ஒரு குடும்பம், உழைப்பை நம்புகிற ஒரு குடும்பம், நல்ல கடவுள் நம்பிக்கை, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு நினைக்கிற ஒரு குடும்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து யாருக்கும் கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. ப்ளஸ் ஒரு விஷயம் நம்ம உழைச்சா போதும், மற்றது கடவுள் பார்த்துப்பாருன்னு ஒரு ஹோப்போட வாழ்கிற ஒரு ஃபேமிலி. அது எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு சார். யதார்த்தமா இருக்குது. இட்ஸ் வெரி ஆல்சோ ரொம்ப ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அதான் மேம் சொன்னாங்க ஃபீல் குட் ஃபில்ம். இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த ஒரு வீடு வாங்குறதுக்கும் அந்த ஃபேமிலிக்காகவும் நிறைய சாக்ரிஃபைசஸ். இல்லை சார், இது அந்த மாதிரி இல்லை. அது வந்து நம்ம லைஃப்ல ஒரு நிஜ வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ ஆமா இல்லை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம் நமக்கு தோணலாம். அந்த நேரத்தில் விஷயம் அந்த நிகழ்ச்சி நகர்றப்போ நமக்கு வந்து அது தியாகமாக தோணுது. இல்லை இந்த படத்தில் நீங்கள் நடிக்கும்போது உங்கள் அப்பா அம்மாவாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்கள் அப்பா அம்மாவோட நடந்த சீன் 100% அதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? இல்லை எனக்கு ஐம் வெரி க்ளோஸ். எல்லாருமே அம்மா அப்பா க்ளோஸ், பட் நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை பேரண்ட்ஸ். நம்ம பேசின மாதிரி அதுதான். ஸோ நான் சரத் சார்கிட்டே சொல்லுவேன், சார் இந்த இடத்துல எனக்கு எங்கள் அப்பா தெரியுறாரு, நம்ம மேம் கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல எங்கள் அம்மா தெரியுறாங்க மேம் எனக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு போகும். அண்ட் மீதான்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க இந்த படத்தில், என் சிஸ்டராக நடிச்சிருக்காங்க, குட் நைட்டில் ஹீரோயின். அண்ட் சைத்ரான்னு என்னோட இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி ரொம்ப ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் மேமோட 3 பேரும் போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் வெரி பிலீவபிள். அண்ட் விமென் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு வந்து உங்கள் ரியலாக உங்கள் லைஃப்பை வந்து எங்கேயாவது டச் பண்ணிச்சா இந்த படத்தில் நடிக்கும்போது? சில 1-2 சீன்ஸாவது உங்கள் மகளாக நடிக்கும்போது, அவங்களோட நடிக்கும்போது உங்கள் மகள் உங்களுக்கு ஞாபகம் வந்ததா? ஆமாம், நிறைய சீன்ஸில் நம்ம தினசரி லைஃப்பில் நடக்கிற நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்கு. நம்ம கஷ்டம், நம்ம ஒரு மதர் அண்ட் சில்ட்ரன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த இது, அண்ட் அந்த லைஃப்பில் நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ இல்லை நம்ம என்னென்ன எழுந்துட்டுருக்குறோம் எல்லாமே இந்த படத்தில் இந்த நிஜ யதார்த்தம் வி கேன் சி இன் சீன்ஸ்.
இன்ஃபேக்ட் சார் இந்த படத்தில் நாங்கள் மேமோட நடிக்கிறப்போ அவங்க பசங்க 24 hours அவங்க பசங்க பற்றி தான் வச்சுப்பாங்க, அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பயங்கர க்யூட் 2 பசங்களும் வந்து செட்டு கூட வந்தாங்க, 2 அழகு 2 க்யூட்டான ஃபுல் ஆஃப் லைஃப்னா வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரும் ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க சேர்ந்து வச்சு பார்க்குறப்போ. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க வந்து ரியல் லைஃப்பில் அவங்க குழந்தைங்களோட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கேமரா ரன் ஆகிறப்போ அது மீதாவோடையும் என்னோடையும் அவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஷார்ட்டில் நடிக்கிறப்போ நீங்கள் அது ரியாலிட்டி வந்து ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு ரியாலிட்டியாக நான் அதை பார்த்தேன். அண்ட் அது வந்து ஆஸ் அ மதர் த லவ் தட் ஷீ ஷோஸ், அது எனக்கு ஐ ஃபெல்ட் இட் when I was acting with her. அது ஒரு வைப்ரேஷன் I was able to feel it in my சித்தார்த் கூட செட்டில் ரொம்ப டெடிக்கேட்டடாக எல்லாம் ஆமாம்மா பயங்கர சின்சியராக, ஃபன்னுனா எக்ஸ்ட்ரீம் ஃபன்னு, இன்வால்மெண்ட்னா எக்ஸ்ட்ரீம் இன்வால்மெண்ட், அந்த மாதிரி அப்படியே டக்குன்னு மாறிடுவான். கான்சென்ட்ரேஷன் பயங்கர கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஹீ இஸ் லுக்கிங் அட் எவ்ரி திங் ஆன் த செட். ஒரு டைரக்டருக்கு தேவையா என்ன தேவை எல்லாமே ஒரு அந்த ஸ்பாட்டில் சைலன்ஸ் வைக்கிறதுலேருந்து ஷார்ட் சீக்கிரமாக முடிக்கணுன்னுலேருந்து எவ்ரி திங் ஹீ இஸ் ரொம்ப இன்வால்மெண்ட்டான ஒரு, அதனால தான் இவ்வளோ வருஷம் he is sustaining and doing and still doing and will keep on doing. இவ்வளவு வருஷமா வயசானாலும் அப்படியே நடிச்சிருக்காங்க. அப்படி இல்ல, நாம எல்லாரும் நம்மளோட சின்சியரிட்டினால இன்னும் இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணு நினச்சி பண்ணீங்களே, உங்கள் பொண்ணு வந்து பாடகி ஆக போகிறாங்க. நான் வந்து சரிகமா பாட நான் நேற்று ஃப்ரம் லண்டன் ஒரு 4 பேர் வந்து அடுத்து என்னைக்கு சார் ரிலீஸ்னா தேவயானி மேம் சரத் சார் பண்ண அவங்க பொண்ணு என்னங்க அப்படி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கலாம் எல்லாம் பேசிட்டு நக்குல் கூட நல்லா பாடிருக்காங்க. அன்னைக்கு கிட்டார் வச்சு நக்குல் எப்ப அவரோட அவ ஃபேன்ஸ் பயங்கரமா ஏறிட்டு அவன் டான்ஸ் ஆடுவான், நல்லா பாடுவான், அமேசிங் சிங்கர் எல்லாம் பண்ணுவான். பட் உங்கள் பொண்ணு பாடினது ஓகே. அடுத்த பொண்ணு ஆக்டர் ஆக போகிறீங்களா? அவளும் நடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ டைரக்ஷன் அவங்க அப்பா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பலையா? ஆஹா டைரக்டர் பெரியவ நீங்கள் டைரக்ஷன்ல நீ என்ன ஆக்டரா கூப்பிடுமா சார்? நான் கொடுத்துட்டேன் சார் கால் ஷீட். அருண் மிஸ்ரா ப்ரொடியூசர் சார். இது அருண் சாந்தி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர். இவங்க நாங்க ஷூட் பண்றப்போ டெய்லி இவங்க வந்து ஃபுல்லா செட்ல டைரக்ஷன் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இல்ல அங்க ஒரு இங்க ஸ்பாட் எடிட், அங்க அவங்க மெயின் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகை இருக்கும்போது அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய. ஆமா பாட்டாளியில ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்ல சிங்கப்பூர்லயா மலேசியால, ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு எடுக்கிறாங்க. அப்ப நான் தான் ஃபுல்லா ரன்னிங் அப்பவே இருந்திருக்கு பாருங்க ப்ரோகிராம். அப்பவே இருந்திருக்கு. கொஞ்சம் செஞ்சோனே நானே இல்ல அப்ப எங்களுக்கு என்னடா தேவையா நீ என்னமா பண்ற கூட்டமா போய் ஆர்டிஸ்ட் எங்க டைம் ஆகுது இல்ல. எஸ் சார் எங்க செட்ல வந்து நாங்க எது டென்ஷன்ல இருக்கோம் அப்ப வந்துட்டு இது முடிஞ்சு மேம் ஷூட் எப்படி போய் முடிஞ்சீங்களா, யார் மியூசிக் பண்றாங்க, ராஜா சார் பண்றாரு, என்னது சார் மியூசிக் பண்றாங்க, ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நாளைக்கு எனக்கு நம்ம அந்த ஷார்ட் ஃபில்மோட ஷூட்டிங்கு, ஐயோ இவங்களுக்கு டேட்டு வேணும் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஷூட்டிங் பண்ணாதீங்க எனக்கு சொல்கிறாங்க மேனேஜர்ஸ் எல்லாம். எனக்கு கேரவேனில் வந்து ஒரே இது, நாளைக்கு எப்படியாவது உங்கள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்க, எங்களுக்கு டேட்டு கொடுங்க, எப்படியாவது உங்கள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்க, டேட் கொடுங்க. சித்தார்த் வந்து எங்கேயோ டெல்லி போகிறாராம், இல்லை டெல்லி போகிறாரு, அப்புறமா 1 month வர மாட்டார் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷூட். நான் சொன்னேன் எப்படிங்க என்னோட படம் நான் கேன்சல் பண்ண முடியும், என்னோட படம் ரொம்ப சின்ன படம், முதல் நாளே நான் போகலன்னா எனக்கு திட்டுவாங்க, என்ன நடக்கும்னு. ஐயோ எனக்கு மிரட்டுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. மிரட்டுறாங்களா? யாரும் மிரட்டலாம் சொல்ல சார். நான் வந்து ஒரு இல்ல உங்களுக்கு தெரியாது ப்ரொடியூசர் அவர் அங்க இருந்து பாக்குறாரு, யாருமே மிரட்டல சார். எனக்கு அங்க வந்து மவுண்ட் ஹிமாலயாஸ்ல ஷூட்டிங் ஃபுல் யூனிட் வெயிட்டிங் இருந்தால கொஞ்சம் ஒரு நாள் உங்க டைரக்ஷன் நீங்களே கிளாஷ் பண்ணுங்க, எப்படி இது எப்படி உங்க டைரக்ஷன் நீங்களே கிளாஷ் போட முடியுமான்னு கேட்டோம் அவங்கள. எப்படின்னா எவ்ரி half an hour மேனேஜரும் இபியும் வருவாங்க, வந்துட்டு மேடம் ப்ளீஸ் நான் அந்த பக்கம் பார்ப்பேன், மறுபடியும் வருவாங்க, அப்புறமா கேரவேனில் வருவாங்க. லாஸ்ட்டில் வந்து நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அதுக்கப்புறமா நான் எதுவுமே பேசலை. கேரவேனில் வந்த பேக்கப் ஆச்சு, அப்படியே அவங்க முன்னாடி நேராக வண்டியில் உட்காந்துட்டு சைலண்டாக போயிட்டேன். இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சா இந்த இன்டர்வியூல 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவர் பெரிய டைரக்டர், அவரும் டைரக்ட் பண்ணிட்டாரு, இப்போ மேமும் டைரக்ட் பண்ணிட்டாங்க. டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நான் டைரக்ட் பண்ணல, நீ டைரக்ஷன் டிபார்ட்மென்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க 3 பேருக்கு நான் வந்து சஜஷன் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். டைரக்டே பண்ண போறது இல்ல. பண்ணுவோம் சார் உங்க ஆசீர்வாதம். எப்பவுமே ஹீரோவே இருக்கு. இல்ல சார் இருக்கும் சார், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல இப்போ ஹீரோன்ற அந்த கனவு இல்ல.
ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு இப்போவே அப்புறம் ஹீரோங்கிற இது ஏன்னா கிடையாது சார். 11 படமும் நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபாதர் ரோல் அந்த ரோல் அப்படிலாம் போயிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் ஹீரோவாக இல்லைனாலும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்துச்சு, அதுதான் படத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பண்ணணும்ல. கண்டிப்பாக பண்ணுவோம் சார். டைரக்ஷனும் பண்ணணும். இல்லை நான் உங்கள் டைரக்ஷனுக்கு நான் வெயிட்டிங் நிஜமாவே. ஏன் தெரியுமா அந்த ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்பீச்சு உங்களோட இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நிறைய உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்கள் செல்லுலாய்டில் காமிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங். தேங்க்யூ சார். வெயிட்டிங் ஃபார் இட். செல்லாய்டு வந்து உங்கள் கம்பெனி தானே சார்? ஆர்கே செல்லைட்ஸ் ப்ரொடியூசராக சூப்பராக செல்லாய்டு எப்படி கொண்டு வரீங்க சார்? அவர் ஆர்கே செல்லாய்டில் வந்து டைரக்டராக போட்டுருங்க, என்ன ஹீரோவை போட்டுருங்க. அவர் சார் வந்து மேமோட டைரக்ஷன்ல நடிப்பு கால் ஷீட் கொடுத்துட்டாரு. நீங்க வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல என் டைரக்ஷன் கால் ஷீட் கொடுத்துட்டீங்க. பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க. அது மற்றவங்களை படம் எடுக்க விட மாட்டார் அவர். எப்படி பண்றாரு பாருங்க அவர். சரத் சார் அவர் மட்டுமே எல்லா படம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அது ஓகே, அவர் பேராசை எல்லாம் எனக்கு தெரியும். பட் இது வந்து சாரோட ஜென்ரல் பப்ளிக் அவரை பார்க்கணும் ஒரு கரடு முரடான ஒரு பயங்கர குட் லுக்கிங் கிரீக் காட். பட் ஒரு ரொம்ப பேசினா அடிச்சுட்டு வரணும்னு ஒரு பயம் இருக்கும். பட் செட்டில்னா ஹி இஸ் த மோஸ்ட் ஜோல் மாதிரி அப்படி பயந்துருவாருங்க நான் ஸ்டாப். அது எல்லாரும் எங்களை மட்டும் இல்லை, ஃபுல் செட்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு அன்பிலீவபிள் என்வாயன்மெண்ட். முதல் படத்துலேயே சார் எனக்கு அவருக்கு தகராறுல தான் நாங்கள் பெரிய தகராறு. நான் பாட்டு ஓ போட்டு தா போட்டு அந்த மாதிரிலாம் திட்டிட்டு அவரு அதே Classical film. மாதிரி சொன்னாரு. அது ஒரு classical film. அவர் சொல்லிட்டாரு, அவர் போஸ் சொல்லியான்றாரு இவரு. அவரை போஸ் சொல்றாரு. எனக்கு முதல் படம் சார், தகராறு. எனக்கு முதல் படம். அவராவது வில்லனா ஃபேமஸ் வில்லன். ஆனாலும் இவரை நான் வந்து இவரை கேஷ் பண்ணியிருக்கேன், இவருக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன். டைம் சொல்லுங்க. டைம் வந்து நான் 6 மணி கால் ஷீட்டு, ஃபைட்டு ஒரே நாளில் ஃபைட்டு முடிக்கணும். அப்போ கூட ஃபைட் மாஸ்டர் வரல, அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்தான், அந்த ஒல்லியா கண்ணன்னு பேர், அவன் தான் கனல் கண்ணன், அவன் தான் கனல் கண்ணன். அதனாலேயே அவனை அடுத்த படத்தில் நான் கேமரா இது ஃபைட் மாஸ்டர் ஆகினேன். அவனை வச்சு 6 மணிக்கு வரல. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறதில்ல. ஓகே எடு டூப்பு கொண்டு சரத் சார் மாதிரி டூப்பு இருக்குல்ல வரசாடா இந்த பக்கம் நீ இந்த எல்லாம் இந்த செஷன் எடுத்துக்க. அப்போல்லாம் நாங்கள் தான் ஃபைட்டுக்கே நான் தான் ஷார்ட்ஸ் வைப்பேன். ஒரு சாங்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 படம் வரைக்கும் அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோஸுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் இங்கே ஃபைனல் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கே ஒரு ஃபைட் சேர்த்துட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு சாங் சேர்த்துட்டு அதெல்லாம் விட்டுறது. அப்படி தான் அப்போ எட்ரா நீன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஃபைட்டு அப்படியே எடுக்கும்போது எல்லாமே சஜஷன் இந்த பக்கம் க்ளோஸ்அப் எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிக்க, இந்த பக்கம் டைட் ஷாட் க்ளோஸ்அப் எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி. இப்படி எத்தனை மணிக்கு வந்தாருன்னா உங்களுக்கு கோவம் வரும் சார்? 6 மணி ஈவினிங் 6 மணி கால் ஷீட்டுக்கு அவர் வந்து சார் நைட் 2 மணிக்கு வராரு சார். மிட் நைட் 2 மணிக்கு வராரு. 10 மணிக்கு அவர் கிளம்பி போயிருப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 மணிக்கு வரோம் சார். 2 மணிக்கு முடியல போ சொல்கிறேன் அவரை. வந்துட்டாங்க 2 மணிக்கு 6 மணிக்கு கால் ஷீட்டு. எட்ரா நீ ஃபைட் அப்படின்னு இப்படிதான். அப்புறம் அவர் வந்து என்ன நடந்தது அவருக்கு தெரியுமா, அவர் பாட்டு கத்துறாரு அப்படின்னு மல்டிபிள் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல. இல்லை அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அந்த படம் முடிக்க வேண்டியிருந்துச்சு, இந்த படம் முடிக்க வேண்டியிருந்துச்சு. இவர் ரொம்ப நாள் வெயிட்டிங், வேறு யாரும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இவருடைய போர்ஷன் மட்டும்தான் எனக்கு முதல் படம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து சௌத்ரி சார் வந்து எனக்கு இது கொடுத்துருந்தார். நான் தான் ப்ரொடியூசர் மாதிரி அந்த படத்துக்கு. நான் தான் டைரக்டர், நான் தான் ப்ரொடியூசர் முதல் படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி புது வசந்தம் நான் அசோசியேட், அப்போவே என்னை பற்றி தெரியும். அதனால் அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு க்ளோஸ்அப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணவுடனே சரி வாங்க ஏய் வண்டி எங்கடா அப்படின்னு, என் வண்டி இருக்கேன் அப்படின்னாரு. பார்த்தா அவர் ஃபியட் ஒன்று ரஜினி சார் மாதிரி. அப்போ இவர் ஃபியட் தான் வச்சுருப்பேன். நான் ட்ராப் பண்ணேன். சரி வாங்க வந்து உட்காந்ததுக்கப்புறமா ஜாலியாக அதான் சார் அப்படி தான் ஆரம்பிச்சது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் கண்டினியூஸு படங்கள், எல்லா படங்களில் அவர். அதில் இவர் அப்புறமா சூரியன் ஹீரியன் வந்ததுக்கப்புறமா இவர் பயங்கர பிஸி ஆகிட்டார். நான் சரி, எங்களுக்கு இந்த படம் அனௌன்ஸ் பண்ண அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இப்போ ஜூலை 4th ரிலீஸ் 3BHKன்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் வெளியில் வந்தாலும் அது கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 out of 10 கமெண்ட்ஸ் சூரியவம்சம்ங்கிற அந்த 2 வார்த்தையை சொல்லலாம். அப்படி ஒரு கல்ட்டான ஒரு மாசான ஒரு பேரிங். அண்ட் அது வந்து நான் சொன்னேன், இது சூரியவம்சம் மாதிரி படம் கிடையாது, அந்த மாதிரி இது இல்லை. பட் இட்லி உப்மா ரெஃபரன்ஸ் இருக்குல்ல அப்படின்றாங்க. அப்புறம் சித்ரா அதில் வந்து கனவு அவன் கலெக்டர் ஆகிட்டாங்க. அந்த இது சீக்வல் கிடையாது. உங்களுக்கு எதாவது டூ இட் மாதிரி எதாவது இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால சொல்லலை. அப்படியா? இல்லை மாண்டேஜ் சார் நிறையா இருக்குது சார். சார் மியூசிக் அமிர்த் ராம்நாத், பாம்பே ஜெயஸ்ரீ மேமோட ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு தமிழில். ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு டேலண்ட். அண்ட் இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஜென்ரேஷனோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேயும் அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. அண்ட் ஆஸ் அ ஃபிலிம் கம்போசர் அவருக்கு இது பெரிய டெஸ்ட். அண்ட்
வெரி ஆப்டமிஸ்டிக். அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இஸ் மியூசிக் டைரக்டர் காத்துட்ருக்கு. இஸ் வெரி வெரி குட். அண்ட் ரீசெண்டாக ஒரு ரேப் சாங் பால்டபாவோட ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு. அண்ட் அவங்க வந்து ஒரு கேரளாலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. வந்து 2 நாள் அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி அவங்களே க்ரூ கொண்டு வந்து அந்த ஃபுல் மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அவங்களே எடிட் பண்ணி அவங்களே விஎஃப்எக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவர் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேடு பிடிக்கிறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏறுறது. இப்போ வர்றப்போ வந்து அவங்களுக்கு எந்த பேரியர் ஆஃப் என்ட்ரி இல்லை, எந்த பயமும் இல்லை. தன்னம்பிக்கையில் வந்து எனக்கு இதுவும் பண்ணணும் நான் 3 பண்ணுவேண்டான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது பண்ணுவோம். ஸோ அவங்க டைரக்டும் பண்ணுறாங்க, கேமராமேனும் பண்ணுறாங்க, அவங்க எடிட்டிங் தானாக பண்ணுறாங்க, நிறைய பேர் அதில் மியூசிக்கும் போடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு see how they work. ஸோ அமிர்த் ஆல்சோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அவர் வந்து பிரதீப்பை வச்சு பாட வச்சிருக்காரு, பால்டபா வச்சு பாட வச்சிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். வெரி குட். ஆனால் ஒரு பாட்டு ஒரு ஃபேமஸ் அமுதக்கடலா, அது உனக்கு தான் ரொம்ப சித்தால இருந்து ஒரு 2 லைன் பாடுங்க. புகை போடுறா அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே, பொருந்தி போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம், காதோரம் அடையாளோலோ, நான் தாங்க மாரோடு, வா மிருது தேரேவா. போயிட்டே இருக்கு. அது சந்தோஷ் நாராயணன் அவர் அந்த கட்டல போய் வைப்பாரு பாட்டு, ரொம்ப கஷ்டம். அது நீங்க கூட நல்லா பாடுவீங்களான்னு சொல்லலாம், கேள்விப்பட்டேன். உங்க பொண்ணு பாட வச்சும் போது அப்படியேம்மா பொண்ணு பாடும், பொண்ணு நல்ல பாடுவான். நீங்க பாடுவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னா பாடுவீங்களா? நீங்க பாத்ரூம் சிங்கர். சாரி, ரஷ்யன் லாங்குவேஜ்ல பாடுவாருங்க. கண்ணதாசன் பாட்டுலாம் நீங்க படத்திலே பாடிருக்கீங்க அப்படின்னா கண்ணதாசன் பாட்டுலாம் பிச்சு உதறுவார் சார். அவர் எங்களுக்கு செட்டில் இன்ஸ்பிரேஷன் சார். உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார். அதே மாதிரி டிகே பற்றி சொல்லலாம். டிகே கேமராமேன் தினேஷ் பாவம் பெரும்பாலும் கையில தான் சார் கேமரா. ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ஆமா இல்ல, அது கூட டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இல்ல சார். அது ஒரு ஸ்டேஜ் ஒரு மாதிரி ஷூட் பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங். He was like totally handling the camera. சில நேரத்துல அந்த சீனை பொறுத்திருக்கு. மிஸ்கின் அப்படிதான் ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் அந்த ட்ரெயினில். கேமரா அவரே பிடிக்கிறாரு ஃபுல்லாக. அவரே கேமராமேன் வந்து பெரிய கேமராமேனோட பிசியோட அசிஸ்டண்ட்டு நினைக்கிறேன். அவங்க வந்து வெறும் லைட்டிங் தான் பண்ணுறாங்க, ஃபுல்லாக இவர் தான் கேமரா. ஏன்னா அந்த சீன்ஸ் அந்த மாதிரி, அந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரி. தினேஷ் கிருஷ்ணன் அதெல்லாம் புதுசா இருந்தது எனக்கு இந்த படத்துல. இல்லை அது மாதிரி அப்போ நம்ம தேவையில்லாமல் வேறு வழி இல்லாமல் பிடிச்சோம். இப்போ எல்லாமே கையில், ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியுது. தனுஷு கூட அது ரொம்ப பழக்கம் ஹேண்ட்லிங். இவர் ஸ்ரீகணேஷ் வந்து எப்போவுமே செட்டில் ஃபுல் பவுண்டோடு தான் சார் சுற்றுவார். மூக்கி மாண்டேஜ் எடுத்தாலும் அந்த அந்த பவுண்டை விடவே மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போல்லாம் ஃபோன்லேயே அவங்க ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. எனிதிங் இஸ் அவர் ஒன்று அந்த ஃபுல் நம்ம 25 years முன்னாடி டிடிபி பண்ணுவார். அந்த டிடிபி அந்த புக் அப்படியே ஒரு கவச்ச கொண்டுள்ள மாதிரி அவர் பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் இஸ் அ வெரி குட் ரைட்டர் சார். நீங்கள் 8 தோட்டாக்கள் இது அவர் எழுதின அதோட கான்செப்டாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் வெரி மெச்சூர். நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புக் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தது இந்த ஃபிலிமில் தான். இது வரைக்கும் நாங்கள் அந்த பழக்கமே இல்லை, ஸ்கிரிப்ட் கொடுக்கறதோ இல்லை நாங்கள் படிக்கிறதோ. ஆமாம், அதனால ஃபுல்லாக ஒரு புக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை படித்து அதுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும்னா மறுபடியும் அதை ரீகரெக்ஷன் பண்ணி அதை வந்து மறுபடியும் பழக்கப்படுத்திட்டாங்க சார். ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்குது, அப்புறம் ஒர்க் ஷாப் இருந்தது. அதெல்லாம் கமல் சார் படத்தில் நான் அந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் கொஞ்சம் பண்ணேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகணுன்றதுல ரொம்ப கீனாக இருப்பார். ஆமாம், நீங்கள் எப்போ கமல் சார் ஃபேன் ஆனீங்க? எந்த ஏஜில்? இப்போ ஒரு டைரக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் 3வது 4வது வயசில் சார். 3வது 4வது வயசுல இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து கமல் ஃபேன்.
எந்த படம் ஏக் தூஜே கேலியே ஏக் தூஜே கேலியே. ஏக் தூஜே கேலியில அந்த பைக் மேல அவர் வந்து உட்காந்துருப்பாரு. அதை நான் வந்து என்னோட ட்ரை சைக்கிளை திருப்பி போட்டுலாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி 3வது வயசுல. பட் ஒரு இன்டெலிஜென்ட் அவர் அது அப்படி இல்ல நான் ஒரு நடிகனா தான் சார் லவ் பண்றேன். எனக்கு அவரோட இன்டெலிஜென்ஸ்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் ஒரு நடிகனை தான் பார்த்து வியந்து போய் ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு நடிகனா எனக்கு. அப்போ நடிகனாகும் போது நீங்கள் வந்து நான் ப்ரொடியூசரா முதல்ல 2011 காதல் சொதப்புதப்படியிலேருந்து ப்ரொடியூசராக மாறினேன் இல்லையா. நான் ப்ரொடியூசராக மாறுறதுக்கு முக்கியமான ஒரு வழிகாட்டினா அவரோட கரியர். ஏன்னா அவர் வந்து ராஜபார்வை 100வது படம், அது வந்து அவரே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறாரு. அதெல்லாம் கதையாக கேட்குறப்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு விஷுவலி இம்பேர்ட் வயலினிஸ்ட் பற்றி அவர் ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் பயங்கர கட்ஸ் அந்த டைமில் எடுக்கிறதுக்கு. ஸோ அவரோட ஹார்ட்டை ஃபாலோ பண்ணார் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர். ஐ ஹோப் டு டூ தட் மை செல்ஃப் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ எனக்கு தூரத்துலேருந்தே சில விஷயங்கள் தெரியும். இப்போ கேபி சார், பாலு மகேந்திரா சார் கிட்டலாம், கே விஸ்வநாத் சார், இவங்க கிட்டலாம் ஒரு சீடன் மாதிரி இருந்தவர் வந்து பெஸ்ட் ப்ராசஸ் அணுகுவாங்க எல்லாத்துலேயுமே. அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டு நடக்கணும், அவங்களோட பெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அது தூரத்துலேருந்து பார்த்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போ உங்களை மாதிரி தான் நானும் அவர் நடிப்புக்கு தான் ரொம்ப பெரிய ரசிகன் நான். அதுக்கப்புறம் டைரக்ஷனும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொந்தமாக படம் நீங்களே எடுங்கன்ட்டார். அந்த படத்தில் தான் நான் அவருக்கு உலக நாயகன் டைட்டில் கொடுத்தேன். அது உலக நாயகன். அதுக்கப்புறம் இப்போ விண்வெளி நாயகன் சொல்கிறாங்க. ஆனால் அவரு வந்து வேணாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கரெக்டாக தப்பா? அவருக்கு நம்ம இஷ்டம் இல்லையா, நம்ம யாருக்கு என்ன சொல்லுமோ அவங்க சொல்லிக்கிட்டோம். அது அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோன்னு அவர் படத்திலே விண்வெளி நாயகன் பாட்டு வர்றது அவருக்கு தெரியல சார். நான் ஒன்றும் அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், கேட்டுருங்களேன். அவர் கண்டிப்பாக ஒரு பதில் வச்சிருப்பார்ல அதுக்கு. எனக்கே தெரியாத டாபிக் அது. அவருக்கு கண்டிப்பாக ஒரு பதில் வச்சிருப்பாரு. ஏன்னா நீங்கள் பேசும்போதே 2-3 இப்போ இதில் இன்டர்வியூவில் நீங்கள் உலகநாயகன் சொன்னீங்க. நான் சொன்னதே கிடையாது சார். இது வரைக்கும் அந்த எந்த பேர் சொல்லி உலகநாயகன் கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் டைம். கமல் சார் தான். இல்ல மற்றவங்கள ஆர்டினரியா பேசும்போது இல்லை, அவரை வந்து நீங்கள் இது பண்ணும்போது உலகநாயகன். இல்லை, எனக்கு எல்லாருமே எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் தான். எனக்கு முன்னாடி 4 பட்டம், அப்புறம் 4 ஐயா சார் அவர்கள்லாம் எனக்கு அதில் மரியாதை. மரியாதைங்கிறது இப்போ சரத் சார் வந்து இஸ் த யங்கஸ்ட் பர்சன் இன் தி ரூம். அதனால ஒரு செகண்ட் கூட அவரோட தப்பா போகுதுப்பா. இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு நியாயம் இருக்கணுங்க, ஒரு நியாயம் இருக்கணும் எதுவுமே இன்டர்வியூன்றதுக்காக. வாசுதேவன் விட்டு கொடுக்க மாட்டேன் சார், எங்க அப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். நீ எப்பா வேற ஏதாவது இன்டர்வியூ இருக்காப்பா? இப்போ அது RSK ஷோவா மாறிட்டு வருது சார். அப்படியே திரும்புது சார். பிஹைண்ட் வுட்ஸ்ல போய் திரும்புது சார். மகனை போன்றவர். குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் சார் காரணம். சரி, நான் வேணா ஒத்துமையை வேணாம் நான் சொல்கிறேன். ஆனால் இவர் வந்து இவர் எல்லாம் நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி பேசுவார். நம்ம பல்ராம் நாயுடு மாதிரி பேசுவார் சார். அப்படியே பேசுங்களேன், பல்ராம் நாயுடு மாதிரி. கமல் சாரை பற்றி எது யாராவது லைட் போட்டது? நான் கோயம்புத்தூர் ஸ்லாங். பல்ராம் நாயுடு யாராவது லைட் ஆஃப் பண்ணி பாருங்க. லைட்டு போட்டுட்டு இருக்கீங்க, லைட் ஆஃப் பண்ணுறீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டாக நடக்குதுங்க. என்கொயரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நைட்டு மாதிரி இருக்குது. நீ தெலுங்க? இல்லை சார், நான் கன்னடம். சேம் ஸ்கிரிப்டு. அவர் வந்த புதுசில் தசாதாரம் வந்த புதுசில் அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணும்போது நிறைய சூப்பராக பேசுவார். அப்படியே ஆக்சுவலாக அவருக்கே வந்து ஒரு தெலுங்கார ஆக்டர் வந்து அவரு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம சத்யநாராயணா சார் பேசுறது அப்படி தான் இருக்கும். நானே நினச்சி அப்படி தான் கேட்டேன். சார் சத்யநாராயண கிட்டேருந்து தானே கொண்டு வரீங்க? இல்லை, அவர் வந்து நம்ம இதில் நடித்தார். நம்ம என்னது எம்ஜிஆர் படத்தில் கடைசி தம்பியாக நடிப்பார் சார் ஒரு படம். இப்போ பாட்டு வருமே, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சின்ன நாளை நமதே கடைசி சந்திரமோகன் ஆர்டிஸ்ட் சந்திரமோகன் இப்படி தான் பேசுவார். அவருடைய இதுதான் அப்படின்னாரு. இந்த படத்தில் வந்து நீங்கள் அப்பா பையனும் இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பீங்களா இல்லை அடிச்சுப்பீங்களா? அப்பா நிறைய ஞாபகம் வந்தார் எனக்கு. எனக்கு கரியரில் வந்து அப்பா பையனோட சென்டிமெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் படம் அதுதான் பேஸ்னா. எனக்கு இதுக்கு முன்னாடி பொம்மரில்னு ஒரு படம் தெலுங்குல நான் அதான் தமிழில் சந்தோஷ் சுப்ரமணியம் ரவி பண்ணோம். கரெக்ட். அதுலேயும் ஒரு அப்பா பையன், எல்லா அப்பனுங்களும் என் பையனை பார்க்குற மாதிரி இருக்குன்னாங்க, எல்லா பசங்களும் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்குன்னாங்க. தெலுங்குல அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ அது ஐயோ எனக்கு இந்த படம் நடிக்கிறப்போ ஐ ஃபெல்ட் தட். யங் ஹீரோ. உங்களுக்கு உங்கள் அப்பா ஞாபகம் வந்தாரா இந்த படத்தில் நடிக்கும்போது? எங்கள் அப்பா வந்து மறந்தால் தானே ஒரு ஞாபகம் வரத்துக்கு. இல்லை, அந்த மொட்டை மாடியில் பேசிக்கிற சீனில் அவர் பையனை நினச்சாரோ அவங்க அப்பா கண்டிப்பாக நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக அவர் என்ன மாதிரி வேணாண்டான்னு சொன்னவர். நடிக்கிற அதே விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நடிக்கிறப்ப சொல்லியிருக்காரு.
அப்பா அம்மாவை நினைக்காமல் இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாதுன்னு சொன்னீங்களே, தட்ஸ் அ ஃபேக்ட். அவங்க இல்லாட்டி நம்ம இல்லையே. நான் வந்து சொன்ன அம்மா மாதிரி தான். அம்மா ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. அதாவது அம்மாவோட விட்டினஸ் அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் ஷிமைட் பாஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. காரில் வச்சுட்டு 1 மணிக்கு நைட்டு வண்டி ஓட்டு போகிறேன். ஒரு சொன்னாங்க அந்த மவுண்ட் ரோடு வந்தோடனே அப்படியே கூப்பிட்டாங்க, டேய் சரத்துனாங்க, அம்மா ஒன்று அதை போயிடலாமான்னு. இல்லைடா ஹாஸ்பிட்டல் போய் சாக போகிறேன், நீ ஏன் காரை ஓட்டி சாவடிக்கிறேன். நான் பரபரமாக போயிட்டுருக்கேன். அந்த காமெடி சென்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த பாதிப்பு. அவங்க அம்மா நல்லா வெல் எஜுகேட்டடுங்க, என்ன இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவர் ஞாபகம் வச்சுக்கிறப்போ அந்த ஒரு நகைச்சுவை, அந்த ஒரு ஜோக்கை வச்சு அந்த இன்சிடென்ட் சொல்கிறதே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தானே. ஏன்னா ரியாலிட்டி, நீங்கள் சொன்னது ரியாலிட்டி அதான். ஸோ டெஃபினெட்லி எங்கேயோ டச் பண்ணல லைஃப்பில். உங்கள் அப்பா கிட்ட இருந்து கூட நீங்கள் நிறைய நிறைய டிசிப்ளின் எவ்ரிதிங். ரொம்ப நாள் கழிச்சு படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கீங்க. இந்த படம்லேருந்து ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேவையான அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துச்சு நல்லா இருந்துச்சு பண்ணுறேன். என்ட்ரியில தான் இருக்கு. நான் ஆல்ரெடி என்டர்டு, நான் வெளியிலே போல. அதான் கரெக்ட். சினிமாவில் இல்லைனா ஏதோ மீடியாவில் இருக்கீங்க. ஆமாம், இல்லை சார், நான் வந்து சின்ன திரை பெரிய திரை அப்படிலாம் பிரித்து பார்க்கவே மாட்டேன். மாதிரி சார் சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஜில் போய் நடித்தாலும் அங்கே சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பிகாஸ் அப்ரிசியேஷன் கம்ஸ் இமீடியட்லி. ஸ்டேஜில் முன்னாடி உட்காந்துருக்கு. இல்லை நான் கேட்டதுக்கு சார், இவங்களை கேட்டதுக்கு என்ன ரீசன்னா, சினிமா ஆடியன்ஸ் வேறு, சீரியல் ஆடியன்ஸ் வேறு. பட் சினிமா ஆடியன்ஸும் தே லைக் இல்லையா, சூரியவம்சம் பற்றி இன்றைக்கும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். அதுக்காக எல்லாருக்கும் ஆசை இருக்குது. கரெக்டான கதாபாத்திரங்களும் கரெக்டான படங்கள் வராதனால நான் பண்ண மாட்டேன். அதான் கரெக்ட். மற்றபடி ஆல்வேஸ் தேர் ரெடி டு டூ ஒர்க். சார் சொன்ன மாதிரி கேமரா இஸ் கேமரா, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது T20 டெஸ்ட் மேட்ச் 50 ஓவர் மாற்றலாம். அங்கே வேறு லெவலில் விளையாடலாம். 20 ஓவர்ஸ் சீக்கிரம் ஸ்கோர் பண்ண விளையாடலாம். அங்கே சேஞ்ச் ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகிறது இல்லை. நடிப்பு தானே. அண்ட் ஐ டோட்டலி அக்ரி வித் வாட் யூ செட் மேம். வர ஸ்கிரிப்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆமாம், ஸ்கிரிப்ட் பிடிக்கலாம் பண்ண போகிறது இல்லை. அதுதான் எதிர்பார்க்க கம்பேக் கொடுக்கறதோ கோவே பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க கதவை மூடவும் இல்லை. அந்த கதவுல வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஷீஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் அந்த கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது wherever we shot in public, ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரோட ஆராவாக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், இட்ஸ் வெரி இன்டாக்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது இன்டாக்டாக இருக்குது. பிகாஸ் அவங்க அதே படத்தை, ஒரு படம் என்னைக்கு சார் ரிலீஸ் ஆகுதா, நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ண இன்னைக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, 15 வயசு பையனோ ஒரு 18 வயசு பையனோ பொண்ணோ ஃபர்ஸ்ட் டைம் நாட்டாமல் பார்க்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இதுதான் ரிலீஸ். அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததப்புறம் நாங்கள் நடித்த படங்கள் இப்போ தான் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி விட இப்போ தான் படம் என்ன படம் இவ்வளோ பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் இதுக்கு அது நோ எக்ஸாஜரேஷன் சார். அண்மையில் வந்து ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போயிருந்தேன் சார். இது யங்ஸ்டர், இப்போ தான் அவனுக்கு வந்து 32 வயசு 33 வயசு இருக்கும் சார். நான் வந்து இப்போ தான் சார் சூரியவம்சம் பார்த்தேன், பிரமாதமான படம்ன்றான். அப்போ அது வந்து 28 ஸோ தே ஆர் ஆல்சோ சீயிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் அவங்க ரெலவென்ட்ன்ற போது நிறைய சார். ஸோ வி ஆர் தேர் இந்த ஆடியன்ஸ் இதில் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம தான் நான் வந்து நம்ம கரெக்டான கேரக்டர் வரும்போது நடித்தா தில் பி கீப் தம் ஃப்ரெஷ். உங்ககிட்ட ஒரு பர்சனலாக நான் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, சரி ஒரு ஹீரோவாக இருந்தீங்க, அப்புறம் வந்து ஒரு எம்பி ஆனீங்க, அப்புறம் பாலிடிக்ஸ்க்கு வந்தீங்க, இப்போ கேரக்டர் ரோல் பண்ணுறீங்க, இன்னும் நல்லா ஹாப்பியாகவே இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சன்னுக்கு டாக்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னொரு டாக்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பேரம்பேத்தி அவங்களுக்கு பேரம்பேத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. அடுத்து இந்த இப்போ போட்டுருக்க லைஃப் இருக்குல்ல, இந்த கேரக்டர் ஃபாதர் கேரக்டர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஐ எம் கோயிங் ஆன் அந்த கேரக்டர் பேஸ். அந்த கேரக்டர் வந்து இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும், சினிமா பொறுத்த முதல்ல சொல்கிறேன். இதை வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் இந்த படத்தில் தேவை என்று நான் நினைத்தால் தான் நடிக்கணும் இல்லையா. இல்லை டெய்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த ஹீரோயினுக்கு ஒரு அப்பாவா ஒரு கேரக்டர் அப்படின்வாங்க. சாரி சார், இந்த கேரக்டர்னு சொல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கும் சார். இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல சொல்லுங்கள், அது எனக்கு அந்த பாத்திரம் பிடித்திருந்தால் நான் செய்வேன்னு சொல்லுவேன். இட் ஹாஸ் டு பி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ ஷுட் ஆல்சோ வேஸ்ட் மீ அன்னெசரிலி. அப்புறம் நான் வருத்தப்படக்கூடாது அந்த செட்டுக்கு போயிட்டு. ஸோ அந்த நான் வந்து வாய்ப்பே கொடுக்கறதில்ல. ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. லைஃப்பில் என்னவாகும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இறைவன் வந்து நம்மளை ஆரோக்கியம் தரணும். அந்த ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நாம் உழைக்கணும். அந்த ஆரோக்கியம் தான் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனா.
ஆனால் லைஃப்பில் வந்து என்ன மாதிரி ஒரு வெற்றி தோல்விகளை சந்தித்த மனிதனே கிடையாது. நீங்களே சொன்னீங்க, ஒரு தோல்வியை பார்த்து மறுநாள் ஷூட்டிங் வைங்கன்னு சொல்கிறவ தான் நான். ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ், ரிஸ்க்லாம் we have to face in life, have to go forward in life. Even today at this age of mine, I'll be 71 in July 14, 1954. அங்கிள் கூப்பிட்டனால சொல்கிறேன். அப்போ எனக்கு என்னென்னா, God should give me more energy, God should give me a lot of happiness and my children should be good. என்னால் இந்த சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டே இருக்கிறவன் தான். 1000 பேர் 1000 கருத்துக்கள். இப்போ சிலர் சொன்ன மாதிரி so many பேர் லைக் மீ. அவ்வளோவே என்னை பிடிக்கணும்ப்பா, உனக்கு என்னை பிடிக்கணும்ப்பான்னு எதுவுமே செய்ய மாட்டேன். நான் என் உள்ளத்தின் அடித்தளத்தில் உணர்வோடு உண்மையோடு எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பல பேருக்கு அது தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரை மை லைஃப் வந்து காட் ஷுட் கிவ் மீ இனஃப் எனர்ஜி, ஆரோக்கியம், ஒரு மகிழ்ச்சி, எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற எனக்கு வந்து அந்த வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் தான் என் லைஃப். இப்போ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு இதில் இருக்கீங்க. இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து பாலிடிக்ஸுக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ விஜய் கூட பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. ஆனால் இதுதான் கடைசி படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு சினிமாவுக்கு வரக்கூடாதா பாலிடிக்ஸில் இருந்தால்? இப்போ நீங்கள் எம்பியாக இருக்கும்போது கூட நீங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். சினிமாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் சிஎம் அமைச்சராக வரும்போது நடிக்க முடியாது, அமைச்சராகும் போது நடிக்க முடியாது. எம்எல்ஏ எம்பி எல்லாம் நடிக்கலாம். எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் நடிச்சிட்டு போகலாம், பார்ட் டைமில் வந்து நடிக்கலாம். பட் எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமாக எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் எனக்கு எம்பி when I acted in the film, சார் இஷ்யூ. என்ன அமைச்சராக இருக்கும்போது இப்போ நடிக்கக்கூடாது. ஆமாம், அது ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நடிக்கலாம்ல. பர்மிஷன் வாங்கி நடிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா மக்கள் திலகம் கூட ஏதோ பர்மிஷன் கேட்டு ஒரு படம் நடிக்கணும். இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து ஷூட்டிங் பேலன்ஸை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் தான் நான் பதவி ஏற்று அமைச்சரே ஆகலாம்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க, ஹியர்ஸே தான். பட் பேசிக்கலி யூ கேனாட் ஜஸ்டிஃபை. இல்லை இதையும் பண்ணிட்டு இது ரொம்ப எம்எல்ஏ எம்பினா சார் செஷன் இருக்கும்போது போகலாம், மற்ற நேரத்தில் இன்றைக்கி டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்க வந்த கேள்வியை சரியாக கேளுங்கள். டெக்னாலஜி மாறிடுச்சு. நீங்கள் கேட்கல, நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க. நான் வந்து விஜய் நடிகர்கள் வந்து இல்லை விஜய் வந்து இப்போ பாலிடிக்ஸுக்கு போனதுனால நடிக்கக்கூடாதுன்றீங்க, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நியாயமான்னு கேட்குறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் சார். அது கரெக்ட் சார். நான் என்ன சொல்லுன்னா, இப்போ ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றது வந்து எல்லோரும் வரணும்னு நினைக்கிறோன்னா கரெக்ட். ஐ ஆல்சோ செட் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் விஜய்க்கு இன்றைக்கும். பட் இங்கே வந்த பிறகு முழு நேரமாக அரசியல்வாதி இருக்குமா இல்லையான்றது நடிகர்களாக இருந்து அது சாத்தியபூர்வமாக இல்லாமல் போனது தான் நடந்தது. விஜயகாந்த் சார் ஃபுல்லாக அங்கேயே வந்துட்டாங்க. கமல் சார் படத்துலையும் நடிச்சிட்டு இருந்தாங்க, கட்சி தலைவராக இருந்தாங்க. ஸோ விஜயகாந்த் நடிச்சுட்டு இருந்தார். பட் பேசிக்கலி அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வாஸ் மோர். இல்லை, அந்த பொறுப்புன்னு வந்ததுக்கப்புறம் வெயிட் இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும் படத்தில் என்ன மாதிரி படம் பண்ணுறது, என்ன மாதிரி கருத்து சொல்ல போய் இப்போ நடிக்கிற படம் எல்லாமே அரசியல் சார்ந்த படமாக வருமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது யூ ட்ரை டு அவாய்ட். ஸோ வி கேன் ஒன்லி சே ஆல் தி பெஸ்ட் டு விஜய், நத்திங் மோர் தென் தட். ஏன்னா மக்கள் ஏற்றுக்கிறாருன்னா அவங்கள்ட்ட இல்லை, யான்ட்டையும் கிடையாது, அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஒன்லி திங். இப்போ நீங்கள் அப்போ இருக்கிற டைரக்டர், இப்போ நீங்கள் நிறைய படத்தில் நடிக்கிறீங்க. இப்போ கேரக்டராகவோ ஏதோ ஹீரோவோ அந்த மாதிரி, அப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? டிஃப்ரென்ஸுன்னு சொல்லும் போது நான் கோவத்தில் சொல்ல இல்லை, டிஃப்ரென்ஸ் தி ஒர்க் பேட்டர்ன் இஸ் சேம். ஆனால் அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்டட் டைம், ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட் அண்ட் ஸ்பீட், டிசிப்ளின் எல்லாமே டக்குன்னு நடக்கணும். இங்கே டிஜிட்டலைஸ் ஆனோன்னு கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு சரி ஒரு ஷார்ட்டை ஒரு 10 கோணத்தில் எடுத்துக்கலாம், அப்போ அங்கே முடியாது. சரி, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபீட்டுக்குள் கேன் கொடுத்துட்டு போய்ட்டு இதில் முடிச்சிருங்க ரவிக்குமார்னு சொல்லிட்டு போனால் அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் படம் எடுக்கணும். மானிட்டர் 10 தூரம் பார்த்து கரெக்டாக பண்ணணும், அந்த ஃபுட்டேஜ் பார்க்கணும். இந்த ப்ரெஷர் இன்றைக்கி அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, அஸ் டெக்னீஷியன்ஸ் நடிக்க வரவங்க எல்லாருமே நோ த கேமரான்றது எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பார்க்கணும். எல்லாருமே இப்போ வந்து டைம் வந்து ஒரு மானிட்டரை போய் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து கேமராவில் பார்க்குறீங்க, ஷார்ட் ஓகேனா பார்க்குறீங்க, ஓகே சொல்கிறீங்க. டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறது. மேபி சம் பீப்புள் மை ஃபீல் பேட் அபவுட் இட். இந்த மானிட்டரை உட்காந்து பார்க்குறதுல வந்து ஒரு 10 ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுல 10 ஆர்டிஸ்ட்டை போய் மானிட்டரை போட்டு பார்த்தாங்கன்னா த டைம் இஸ் அபவுட் ½ அன் ஹவர். நீங்கள் வந்து கேமரா போய் ஷிஃப்ட் பண்ணவே முடியாது. இருக்குது சார் தேவேனி வந்து பார்க்குறாங்க, இருக்குது சார் சித்தார்த் பார்க்குறாங்க, சரத் சார் பார்க்குறாங்க. எவ்வளோ பேருக்கு தான் நீங்கள் வந்து ரிமைண்ட் போட்டு காமிச்சிட்டு இருப்பீங்க, பிகாஸ் இட் இஸ் தேர். ஸோ அன்றைக்கி அப்படி இல்லையே. கிடையாது. ஆமாம், நீங்களாம் வந்து கிரிக்கெட் மேட்ச்ல எல்லா பாலுக்கும் தேர்ட் அம்பையருக்கு போக முடியாதுல்ல சார். அந்த மாதிரி இது அப்படிதான் ஆகிடும். எல்லா பாலுக்கும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். டைரக்டர் ஆல்சோ நியூ த கேமரா, 50 போட்டுக்கடா, ஜூம் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் போய் பார்க்குறது இல்லைல்ல. அப்போ யோர் நாலேஜ் ஆஃப் விஷுவலைசேஷன் இஸ் ஆல்ரெடி தேர். அண்டு இப்போ வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ சம்டைம்ஸ் ஐ ஃபீல்
இப்போ வந்து மாஸ்டர் ஷாட் வந்து இந்த சைட்லையும் எடுப்பாங்க, அந்த சைட்லையும் எடுப்பாங்க, இப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் யூ கிவ் த சேம் கண்டினியூட்டி. டிஃப்ரென்ஸ். இப்போ நானும் நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்ல, அப்போ நான் நியூ டைரக்டர்ஸ்கிட்ட எனக்கு என்ன பட்டுதுன்னா, எடிட்டிங் நாலேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கமும் அந்த கஷ்டமாயிடும் சார். ஃபுல் சீனை இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு லோ ஆங்கிள். எப்படி ஒவ்வொரு நான் கல்யாணம் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பேசிகிட்டே இருக்க துணியில் குறுக்க வந்து போனான். கட் இல்லை சார், அது வந்து ஸ்டெடிகாம் சார், அந்த ஷாட்டு நீங்கள் கட் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டு குறுக்க போயிட்டு இருக்காங்க, அவரோட பேசிட்டு இருக்கேன், குறுக்க போகிறாயா அப்படின்ற. சார் அது அந்த இடத்துல நான் அந்த ஜூம் வச்சுப்பேன் சார், டாப் ஆங்கிள் வச்சுப்பேன் சார், நீ கட் பண்ணுங்க சார், நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பேசிட்டு இருக்கான். ஒருத்தர் ஸ்வீன்னு வருது, ஜிப்பு இப்படி போகுது, ஒரு ஸ்டெடிகாம் இப்படி போகுது, ஒருத்தர் அங்கே க்ளோஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறாரு, ஒருத்தர் ஒய்டு வச்சுருக்காரு, இந்த பக்கம் ஒரு காம்பேக்ட் இருக்குது, 6 கேமரா ஃபுல் சீன். நிறைய டேரக்டர் கேட்டிருக்கேன், எப்படிப்பா கட் பண்ணுவாங்க, இப்போ நான் பேசும்போது இப்படி கை வருது, அடுத்த வாட்டி பேசும்போது இதே மாதிரி கை வரும். கண்டினியூட்டிக்கு எவ்வளோ பேப்பரில் எழுதிட்டே வருவாங்கல்ல, இப்போ ரீவைண்ட் பண்ணி பார்த்துறாங்களே. ரீவைண்ட் பண்ணி பார்த்தா கூட சரி, எந்த டேக்கா எடிட்டர் இருப்பான்னு இவங்களுக்கு தெரியாத, எந்த டேக்கு எந்த ஷாட்டு. ஒரு கதை இருக்கு, ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட கண்டினியூட்டி கேர்லயே கல்யாணம் பண்ணிட்டார். அவர் சொன்னால என்னால எதுவும் இல்லாம கூட வாழ முடியும், ஆனா கண்டினியூட்டி இல்லாம வாழவே முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிட்டார். அப்படியா? லைஃப் லாங் அவர் கண்டினியூட்டி கேர்லோட தான் கல்யாணம் கொடுத்து நடத்தினார். நாட்டாம எடுக்கும்போது சார், ஹிந்தி படம் மகேஷ் பட் சார் வந்து நான் குஷால் தாஸ் கார்டனுக்கு வேறு படத்துக்கு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஜென்ரலி பேசிட்டு அவர் சொன்னார், we can postpone failures, it is a flukeனார் அவர். அப்படின்னா படம் நம்மளால் நல்ல படம் எடுக்கிறோன்னு சொல்லி உழைப்பை காமிக்கலாம், பட் அது ஹிட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம கையில் அவங்ககிட்ட தான் இருக்குனார். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். நம்ம எல்லோரும் நல்லா பண்ண தான் பண்ணுறோம், ஆடியன்ஸ் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா சார் எவ்ரி மூவி வில் பி 100 days ஃபிலிம். இந்த படத்தில் லவ்வே கிடையாதா? இருக்கு சார், அது வந்து லவ் அப்பா ஹெல்ப் பண்றாங்க போதும். அது இதை கட் பண்ணிட்டுப்பா சார். சரி அது விடுங்க. நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சு இவங்க பிரச்சனை சார் வீட்டில்னு சொல்ல வந்தேன் சார். நீங்க லவ் பண்றது சார், ஏன் சார் நீங்க லவ் பண்றதை பத்தி இப்போ என்கிட்ட பேசுறீங்க, அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க. மேடம் ராதிகா மேடம் சார் கைவிட்டு போகுது சார், சிச்சுவேஷன் கைவிட்டு போகுது சார், பாத்துக்கங்க சார். சார் புரியாது அப்போ இருந்து நான் இவரை பார்த்து சரி பாருங்க சார், பாருங்க சரி எதோ தெரியாது. அப்போ இந்த லவ்ன்றது இப்போ உங்களுடைய ஒரிஜினல் லைஃபுக்கு வரேன், உங்களோட லவ் அந்த பேச்சுலர் லைஃப்பும் இப்போ மேரிட் லைஃப்பும் எப்படி டிஃப்ரென்ஸ் என்ன என்ன இங்கே பாருங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்ல இல்ல அதே மாதிரி தான் சார். ஹலோ நீங்க அப்பா சார், ஒரு பெரிய ஓகே சார், நாங்க லவ் பத்தி அவர் வந்து கேட்டு லவ் செட் ஆனா சார் 80 வயசுல லவ் பண்ணா தெரிஞ்சுக்கணும், கத்துக்க. ராதிகா மேம் இருக்கணும்னு சொல்றேன், கத்துக்க கரெக்ட்டா நாள் சொல்லுவாங்க. இரு லவ் பத்தி சொல்லுங்க லவ். இல்ல சார், நான் அப்படியே சார் ஃபீல் பண்றேன், கொஞ்சம் ரொம்ப ஒரு ரிலீஃபா இருக்கு. பிகாஸ் அது என்னைக்குடா செட்டில் ஆவோங்கிற ஒரு வெயிட் இருந்தது. ஸோ அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். பட் அண்ட் எனக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி வந்திருக்கு. ஏன்னா என்னவா இருந்தாலும் என்னை பத்தி யோசிக்க வைஃப் வந்து செக்யூரிட்டின்றார் சார். என்னை பத்தி நிஜம் அவர் சொல்றாரு, என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு நபர் இருக்காங்க. அப்படின்னு என்ன சொல்றான்னு வந்து அவங்க என்ன பாராட்டுற விதமா லவ்னாவே வந்துருவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார், உலகம் பூரா தெரியும். லவ் பண்றவங்க உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதே நேரத்தில் ஹேட்டர்ஸும் இருக்காங்க இல்லையா? நிறைய இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்கள, அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்காங்க. அந்த ஹேட்டர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுங்க, நெத்தி அடியாக ஒரு வார்த்தை சொல்லணும், என்ன சொல்லுவீங்க சார்? கடவுளுக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்க சார். எந்த ஒரு கடவுளுக்கும் 100% கேரண்டி லவ் இல்லைல்ல. ஒரு கடவுள் நம்புறவங்க கமல் சாரோட நிறைய கடவுள் அவர் வந்து கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னாரு. நான் வந்து கடவுளுக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த ஜெனரேஷன்ல வந்து இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் உங்க காது பக்கத்துல ஒரு 10 லட்சம் ஸ்பீக்கர் ஓடிட்டு இருக்கு, எல்லார் கையிலயும் மைக் இருக்கு. அதுதான் மாறி இருக்கு. எல்லாருக்கும் என்ன பிடிக்கணுங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அது கிடையாது. உலகமே ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஃபேஸில் இருக்கிறப்போ 2025 எப்படா முடியும்னு இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பாவம்னு தோணுது சார். நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஒரு சோகத்தில் இருந்தோ ஒரு வலியில இருந்தோ அது வருதா, அது மேபி தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அதான் நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் எழுதுறப்போ அதான் யோசிப்பேன், மேபி அவங்களுக்கு வந்து தேர் இன் அ வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதனால தான் அவ்வளோ நெகட்டிவாக யோசிக்கிறாங்களோ. பட் அது தே ஷுட் ஆல், அது அவங்களும் கடந்து போகணும், நம்மளும் அது பெருசாக கண்டுக்காமல் கடந்து போயிட்டா பெட்டர். ஓவராலாக இந்த 3 BHK அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்ட பிறகு இந்த ட்ராவல் ஆஃப் டைம், வீடு கட்டுறது, அதில் வர சோதனைகள், அது வந்து அதாவது
மகிழ்ச்சி சோகங்கள் நிறைந்த ஒரு கதை. அது லைஃபே அதானே, அது சொல்கிற விதம். அது வந்து கதைன்னு வந்த பிறகு இதில் வந்து அமைஞ்சாகல ஆர்டிஸ்ட் லைக் தேவயானி, சித்தார்த், மீதா, சைத்ரா எல்லாம் அமைஞ்சதே தான் சார் சொல்லணும். இட் வாஸ் ஸோ லைக் இட் இஸ் ஃபேமிலி தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து தெய்வ பக்தி உள்ளவன், எனக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. நான் எதுவும் நல்லது வந்தாலும் எப்படி சார் இப்படி அது அமையணும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் அங்கே சரியாக இல்லாட்டி கூட சார் அது வந்து சரியாக வந்திருக்காது. ஸோ எல்லாமே அமைஞ்சு எல்லாருமே அவங்க உழைப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்து அவங்க வந்து இதை வந்து விரும்பி விட்டார்கள்னு சொன்னால் உச்சமே நல்ல படம் நான் பண்ணியிருக்கோன்ற நிம்மதி தான் எனக்கு சொல்ல முடியும். we cannot say it's going to collect so much, we cannot say super duper hit நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, நேர்மையான தயாரிப்பு, எல்லாம் நேர்மையான இயக்கம், சிறந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். we are all living as a family. உண்மையிலே ஒரு ஃபேமிலியாக இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு எங்களால் படம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு உள்ளம் எடுத்த படம் சார். அந்த ஸ்ரீ கணேஷுங்க ஒரு ரைட்டரோட உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இருக்கிற ஒரு ஹார்ட்டாக நான் பார்க்குறேன். அவங்களுக்காக அது வந்து ஹிஸ் ரைட்டிங் ஷுட் கம் த்ரூ த வே ஹீ ட்ரீம்ஸ் இட். அண்ட் we are all very happy. அவர் எழுதிய பாடல் கூட இருக்குது சார், நேர்த்தியான ஒரு பாட்டு சித்தார்த் will sing that song. இப்போ ரிலீஸ் ஆன பாடல் சார் கனவெல்லாம். கனவெல்லாம் பாடுங்க. கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும், அழகான குயிலாலும் ஒன்றாக வாழும், திசையெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒன்று வேணும், ஆஹா இது போதும், கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும். இது ஒரு முதல் கேட்கும்போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அப்போவே ஒரு கேட்சியாக இருக்குது. அவரே எழுதியிருக்காரு, அமிர்த் ராம்நாத் இயக்குனர் வந்து எழுதிட்டார். ஒரு ஜாலியாக முடிக்கணும்னா எவ்வளோ பெரிய மாத்திரை அதே ஃபீலிங்கோட, எவ்வளோ பெரிய மூடி, எவ்வளோ பெரிய மாத்திரை அதே ஃபீலிங்கோட ரெடி ஃபீல் பண்ணிங்க. மூக்க மூடி தண்ணி ஊத்துறாரு, மாத்திரையை முழுங்கன்றாரு. ஆக்ஷன். எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ஒன்னா சொல்லிட்டு ராமண்ணா இப்ப சொல்லு அவர் பேர் டைரக்டர் அண்ணா. எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. உடஞ்சு அதுல அண்ணான்னு வாங்க. இப்ப சொல்லு கமல் சார். ராமண்ணா அது டைரக்டர். அப்போ ஒரே ஒரு ஃபன்னு மேட்ரு, ஒரு நல்ல மேட்ரு ஒன்று சார். ஒருத்தர் வந்து நீ அவனை பற்றி நண்பனை பற்றி சொல்ல நேர்மோன்னு வரும்ல, அது மாதிரி உன்னை பற்றி தெரிந்து வேண்டுகள் தான் நீ யாருடன் பழகுகிறாய், உன் நண்பனை பற்றி சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி இவர்கிட்ட ஒரு பையன், ஒரு ஆள் இப்போ வந்து காஃபி கொடுக்க வந்தார் ஒருத்தர். அவர் இவங்கெல்லாம் வந்து நான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து பார்க்குறேன் சார், இன்னி வரைக்கும் இருக்காங்க. அப்படின்னா அவர் அந்த முதலாளி எப்படி வச்சுருந்தா அவன் கூடவே இருப்பாங்க இல்லையா. எனக்கு முத்து கேரக்டர் இருக்க, அது வந்து முடியாது சார். இப்போ நான் தான் முத்து. என்ன நான் இவருக்கு நான் இப்போ இவர் கண்ணாடி காமிக்க நிறைய பார்த்துருக்கோம் செட்டில். நான் கண்ணாடி அந்த கண்ணாடி ஒன்று கொடுப்பா. நான் தான் முத்து மாதிரி. அதையும் முத்து கொடுக்க மாட்டாரு. கண்ணாடி கூட அக்கா கிட்ட கொடுத்தாரு. அவரை கூப்பிடும்போது முத்து. இப்போ நான் தான் சார் முத்து. என் ஃபேஸ் பாருங்க. கண்ணாடி இங்கே நெஞ்ச காமிச்சு மூஞ்ச காமிறேன். திருப்படா அப்படி அந்த கிளாத் கொடு. இது கிளாத்தா? கையை நீட்டா கிளாத்தா? பெட் கிளாத் கூட தெரியாதடா. பேடர் பேடர்ரா. கண்ணாடி மேலே தூக்கி போடுறா முத்து. இப்படியா இருப்பான் சார். இது பார்த்து செம்மையா இருக்கும். ரியாக்ஷனே இருக்காதா? அப்படி திட்டு இருக்காருல்ல, திட்டிட்டு இவரே ரசிப்பார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை. கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக நான் பார்க்குறேன் சார் அவனை. இன்றைக்கி பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு நான் இவரை பார்க்குறேன். இன்றைக்கி பார்க்குறேன் முத்து. இந்த முத்து இங்கே வாப்பா. முத்துனா வாப்பா. அப்புறம் இன்னொருத்தர் சுப்பாராவ் போயிட்டான். சுப்பாராவ் ஒருத்தர், அவரு காஃபி கொடு. முத்து இங்கே வாங்க கூப்பிட்றாரு. வாங்கண்ணா சார். வா. இவர் தான் சார் அவர் முத்து. கருப்பு முடி இருக்கும்போது சின்ன பையனாக வந்தேன், அதே ஹைட்டு தான். ஆனால் இன்றைக்கி இவருடைய பொண்ணு வந்து பல் டாக்டராக இருக்காங்க.
இவருடைய வந்து பையன் பிரான்ஸ்ல செட்டில் ஆயிருக்காரு. பிரான்ஸில் படிக்கிறதுல என்ன படிக்கிறான்? எல்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு. என்ன படிக்கிறான்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபேஷன் டிசைன் பண்ணாரு. ஃபேஷன் டிசைனர். சூப்பர் புக்குனா. அது இவ்வளவும் பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டோம். சரி ஓகே இரு, நீ ரொம்ப வெக்கப்பட இல்ல சார், அவ்வளவு அழகா இன்னும் சிரிச்சிட்டு இருக்காரு சார். அது ஒரு பெரிய விஷயம் சார். அந்த சார் இவருடைய தீவிர ரசிகர் சார். 3 BHK அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தை முதல் ஷோ பார்க்கணுன்ற ஆசையோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்கப்பா அந்த டைரக்டர். கண்டிப்பா சார், எல்லாருக்கும் ஷோ போட்டு படம் பார்க்க வச்சிரும். Behind It's the KSR Show 3 BHK Special. Title sponsor Prithvi Women's Innovates, your perfect partner. மற்றும் Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சேலரியோட. VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Innosex, Bharat Card, Next Gen Crypto Exchange. Prithvi Women's Innovates, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats, the KSR Show 3 BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Srivarma, Ayurtarum Ayurveda, Medway Hospitals, A to B Veg Restaurant, Innosex.